பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. எனதருமை திரைப்பட ரசிக பெருமக்களே, இன்றைய திரைப்படத்தின் மூலமாக என்னை இயக்குநராக அறிமுகப்படுத்தும் RR சர்க்கியூட் உரிமையாளரும் எனது தயாரிப்பாளருமான திரு ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி கூறி, எனக்கு முன்னோடியாய் விளங்கிய அந்த மூத்தவர், மூளை முடுக்கெல்லாம் ரசிகர்களின் நெஞ்சங்களில் ஆட்சி செலுத்தும் அந்த முடிசூடா மன்னர், எங்கள் திரையுலக வசூலின் முதல்வர் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களின் புகழ்பாடி இந்த இளையவன் முகமது ராஜ் திரைப்படத்தை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். ஓகே என்ன சார், ஓகேவா? அது சரி. ஹலோ ஹலோ, என்னங்க உள்ளதான் டிக்கெட் வாங்கியாச்சா? என்னவா டிக்கெட் வாங்க வேண்டாமா? ஏங்க வண்டி புறப்பட்டு 10 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள என்ன சார் இப்படி கவனம் இல்லாம இருக்கிறீங்களே? கடைசி பஸ் ஸ்டாப் கொடுங்க. கடைசி பஸ் ஸ்டாப்பா? யோ, இது என்ன பல்லவம் பஸ் ஆயா 2 ரூபாய்க்கு கடைசி பஸ் ஸ்டாப் கேக்குற? ஐயோ, இது திருவள்ளூர் பஸ்ஸியா? ஓஹோ, திருவள்ளூர் பஸ்னா கடைசி பஸ் ஸ்டாப் வராதுங்களா? வரும். 48 ரூபா 60 பைசா கொடுத்தீங்கன்னா நாளை காலையில திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற செங்கோட்டையில போய் நிக்கும். அதுதான் இதுக்கு கடைசி பஸ் ஸ்டாப். கடைசி பஸ் ஸ்டாப் என்னது? லாஸ்ட் பஸ் ஸ்டாப் எதுனாலும் கொடுன்னு கேக்குறான். போச்சுடா, மறுபடியும் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டான். ஏங்க இது அப்புறம் என்னங்க? இதான் லாஸ்ட் பஸ் ஸ்டாப்பா? லாஸ்ட் பஸ் ஸ்டாப்பா? ஐயோ, உன்னோட பெரிய தொல்லையா போச்சியா. எல்லாரும் இறங்கிட்டாங்கல்ல, அப்ப கூடவா தெரியல? இதான் லாஸ்ட் பஸ் ஸ்டாப். தயவு செஞ்சு கொஞ்சம் இறங்குறீங்களா? சரி, இன்னொரு கேள்வி. இந்த செங்கோட்டை கிராமமா டவுனா? இது செங்கோட்டையா டவுனியா? டவுனா? சரி, அப்ப அடுத்த பஸ்ல ஏறி லாஸ்ட் பஸ் ஸ்டாப் கேட்டுக்கிறேன். போச்சுடா, அப்ப அந்த பஸ் கண்டக்டர் தொலைஞ்சான். அவன் மன போட்டு போறான். நீ ஒழுங்கா என்ன வேலையை பாரு. கரெக்டா என்ன தெரியுமா சொல்ல வந்துட்டேன். சரி, இப்ப ஏற பஸ்லயாவது கடைசி பஸ் ஸ்டாப் கிராமமா வரட்டும். ஏன்பா படிக்கட்டு கீழே கூடாதா? கொஞ்சம் தள்ளி உட்காருப்பா. கண்டக்டரா பெருசா எடுத்துக்காதீங்க. லாஸ்ட் பஸ் ஸ்டாப் கொடுங்க. லாஸ்ட் பஸ் ஸ்டாப்பா? 50 ரூபாயா? இது என்ன திருவள்ளூர் பஸ்ஸா? டவுன் பஸ். 2 ரூபா தான் குடியா? அது போட்டோம். இந்த லாஸ்ட் பஸ் ஸ்டாப்
டவுனா கிராமமா? டவுன் தான். அதுவும் டவுனா? சரி, அடுத்த பஸ்ல ஏறி கேட்டு பாத்துக்கோ. பம்பளி கேட்டாலாம் இறங்க. ஊரு பேர் என்ன சொன்னீங்க? பம்பளி. ஊர் எப்படி? யோ இறங்க, ஏர்லாம் தொந்தரவு பண்ணிட்டு இருக்க. ரைட் ரைட். அம்புலி. ஊரு பேரே ஒரு மாதிரியா இருக்க. நம்ம திட்டம் நிறைவேறணும்னா இந்த ஊர் ஜனங்க முட்டாளா இருக்கணுமே. முட்டாளா இருப்பாங்களா? ஊருக்குள்ள போய் பாத்துருவோம். ஏங்க ஊரத்தான் நில்லுங்க. முட்டை தூக்கிட்டு போறீங்களே ஊரத்தான். உங்ககிட்ட ஒரு விவரம் கேட்கணும், போய் நில்லுங்க. உங்ககிட்ட இருக்க போயிட்டு இருக்கீங்களே. 1/2 கிலோ உளுந்த இடக்கல்லுக்கு எழுத்தாப்புல இழுக்கிற மாதிரி நிறுத்து போடு. ஏன்னா நானும் அண்ணாச்சி ஒண்ணு சேர்ந்தோம்ல. இவரு நானும் ஒண்ணு சேர்ந்துட்டா உலக நாடு ஒண்ணு சேர்ந்த மாதிரியா? அட போயா, அங்க என்னடாம ரஷ்ய அதிபர் கர்பஷேவும் அமெரிக்க ஜனாதிபதி ஜார்ஜ் புஷும் உலக சமாதானம் வேணும்னு பேசிட்டு இருக்காங்களே தவிர ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஆயுத சம்பளம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த லட்சணத்துல நீர் நார் ஒண்ணா? போய் அந்த பக்கம். ஐயா உளுந்த பார்த்து போடு. நம்ம ஊர் அரசியலை பத்தி பேசாம அமெரிக்கா ரஷ்யாவை பத்தி பேசுறாங்கன்னா வேலையத்தவன என்ன எதுக்குல கூப்பிட்டு நிக்க வச்சிருக்க? அது பக்கத்து ஊருக்கு பஸ் எப்போன்னு கேட்கலாம்னு தான். அப்படியா? இந்த கையில இருக்கிற பெட்டி, அந்த கையில இருக்கிற பையி, கீழே வையி, உன் தலையை இப்படி கொண்டா, சொல்லுங்க. பக்கத்துல கொண்டா. என்னங்க இது? பம்பளிக்காரனா கொக்கா? ஏங்க என்னங்க இது? என் மேல முடித்து கேக்குறீங்க? இறக்குங்க. ஐயோ முடியல, பண்ணுங்க. இப்ப கேளு. அடுத்த கிராமத்துக்கா, அதாவது வடகரைக்கு 10:58க்கு ஒரு வண்டி. அதை விட்டா 11:23க்கு ஒரு வண்டி. ஏங்க இந்த 10 11 இப்படி சொல்ல வராதுங்களா? அது என்ன 10:58 11:23 அவ்வளவு கரெக்டா? இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் எதுவுமே நிமிஷ கணக்குல கூட கரெக்டா இருப்பாங்க. உன் கேள்வி முடிஞ்சு போச்சுன்னா சொல்லு, மூட்டையை வாங்கிக்கிறேன். ஐயோ கேள்வியா? இனிமே உங்ககிட்ட மட்டும் இல்ல, இந்த ஊர்ல யார்கிட்டையும் கேள்வி கேட்க மாட்டேன். புடிங்க, முதல்ல மூட்டை புடிங்க. இப்ப தெரியுதா கஷ்டம்? சபாஷ். இந்த ஊர் நமக்கு ஒத்து வராது. அடுத்த ஊர் வடகரை, அங்க போய் பார்ப்போம். 10:58 11:23. அடேங்க அப்பா. யாருங்க வடகரை கேட்டது? இறங்கிக்க சீக்கிரம். யோ கண்ணாடி, நீ மேல இறங்கியா? பெரிய ரோதனையா போச்சு. பெரியவரே கரெக்டா 12:33 வந்திருக்கேன், நோட் பண்ணிக்கோ. போலாம், ரைட். வடகரை ஊரை பார்த்தா நல்லா தான் இருக்கு. ஊர்ல போய் பார்ப்போம் இந்த ஊர் ஜனங்க எப்படி இருக்காங்கன்னு. என்னது? வடகரை பகுத்தறிவாளர் சங்கம் உங்களை வரவேற்கிறது. என்ன தம்பி, என்ன வேணும்? அது நான் பக்கத்தூருக்கு போனோம், தெரியாம இறங்கிட்டேன். அந்த ஊருக்கு பஸ் எப்போ? அடுத்த ஊருக்கா? வாபா நகருக்கு தானே. 12:36க்கு வண்டி, ஏறி போ. எப்ப சொன்னீங்க? 12:36க்கு. பம்பளிக்காரன் 10:58ன்னா ஓகே, இங்க 12:36ங்கிறானே. ஏங்க இந்த 12:45 இதெல்லாம் வாயில் வராதுங்களா? அது என்ன அவ்வளவு கரெக்டா 12:36ங்கிறீங்க? தம்பி போர்ட பாத்தியா? வண்டி ஒரு நிமிஷம் முன்ன பின்ன வந்தாலும் ரிப்போர்ட் கொடுக்க சொல்லி சங்கத்துல இருந்து நீங்க போட்டுக்கிறாங்க. வேற நிமிஷத்துல சொல்லாம வேற நான் எதுன்னு சொல்ல? இந்த ஊர் நிச்சயம் ஒத்து வராது. அடுத்த ஊரை பார்க்க வேண்டியதுதான். ஏங்க எப்போ வரும்னு சொன்னீங்க? 12:36க்கு. என்னாச்சு? டிரான்ஸ்போர்ட் போட வர வாவானவர் வந்துருச்சு, கொஞ்சம் இறங்குங்களா? எந்த ஊர் சொன்னீங்க? எந்த ஊரா? வாவானவருங்க. அதுக்குள்ள வந்துருச்சா? அப்ப சரி. வாவாநகரம். ஏங்க போர்ட்ல தான் வாவாநகரம் போட்டிருக்கு, ஆனா ஊரை காணோம். நடுக்காரோட இறக்கி விட்டீங்களே. இதே சந்தேகம் தானே எனக்கும். இன்னைக்கு தான் முழுசா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பாக்க. ஆமா, அந்த ஊருக்கு எப்படி போறது? அதோ அந்த இடத்துல ஒரு வார்த்தை பொண்ணு இருக்குங்க. அதுக்கப்புறம் ஒத்தடி பாத்து ஒண்ணு இருக்கு. அங்க இருந்து ஒருத்தர் வந்து ஏறுவான். எனக்கு அந்த ஊரு உண்மையில எனக்கும் தெரியாதுங்க. இதெல்லாம் ஒரு ஊரு, இதுக்கு ஒரு பஸ். எங்க தலை எழுத்து அண்ணாச்சு. அண்ணாச்சு வெள்ளனுக்கு புறப்படலாம். அது சரி.
கண்ணு கட்டதும் ஒரே பொட்டலடா இருக்கு, ஊரே கண்ணுக்கு தெரியல. ஓகே, கண்ணுட்டுக்கே நூறு தெரியல, அப்ப நமக்கு நிச்சயமா நூறு ஒத்து வரும். இல்லே கோடு சுட்டு போடு தம்பி. மணி என்ன ஆகுல? மணியா? மணி டேய் கரெக்ட் டைம் சொல்றா. ஓகே, மணி 12:58. இல்ல அருகட்டவன 12:58னா 1 மணிக்கு முன்னாலயா பின்னாலயா? இதுதான் நான் தேடி வந்த ஊரு. இதுதான் நீ தேடி வந்த ஊரா? இல்ல மணி கேட்டா என்னமோ உளறுதியா? 12:58னா 1 மணிக்கு முன்னாடி. சரி அதை விடுங்க, இந்த வாகனம் எப்படி போறது? இதே வழியா போ, ஒரு வறண்ட ஆறு வரும், ஆத்த தாண்டி கரை மேல ஏறு, அதுதான் ஊரு எல்ல. அங்கிருந்து தோப்பு துறவெல்லாம் தாண்டி போனேன்னா ஒரு வழியா ஊரை கண்டுபிடிச்சிடலாம். ஆமா, கொலாய் சட்டை எல்லாம் போட்டிருக்க, வாவாட இடத்துக்கு போறேங்கிற, அதுல விஷயம் இருக்கு. ஆமா, அந்த ஊர் எப்படி? ஊரு இழிச்ச ஊர் தான், போய் சேரு. பெரியவர் சொன்ன மாதிரி ஆத்த கடந்து வந்துட்டோம். இப்படியே ஒத்தடி பாதை வழி போனா பவனத்துல வந்துடும். நடந்துதான் பாப்போமே. அடே மறந்தே போயிட்டேன். கவுண்டரே வாரம் கைய கால கழுவிட்டு சாவுக்கு போவோம், இல்லைன்னா ஒரு பையன் நம்ம சாவுக்கு வர மாட்டான். ஆமாமா, குடிகாரன் பேச்சு முத்து சாவுக்கு போறமே, நாமளும் குடிச்சிட்டு போனான்னு நல்லது, ஒரு கிளாஸ் அடிச்சிட்டு போமா? என்ன யோசனை? எம்பதான் இருக்கும். பாவம்ல பேச்சு முத்து 25 வருஷத்துக்கு முன்னால திருவிழாவுல காணாம போனானே அவன் பையன் பாண்டி. அவன் திரும்பி வருவான்னு உசிரியே வச்சுக்கிட்டு இருந்தான். அவன் இப்ப செத்தே போனான். ஆமா தேவர, எப்படியும் கொள்ளி வைக்கிறதுக்கு என் பையன் வருவான்னு வீரப்பா பேசிக்கிட்டு இருந்தான். பாவி அநியாயமா குடிச்சே செத்து போயிட்டான். ஏன் காத்தமத்து தேவர, திருவிழாவில் காண போன பாண்டி திரும்ப வருவான்னு நினைக்கிற? நீ ஒண்ணு, செத்து போன பேச்சு முத்து திரும்பி வந்தாலும் வருவானே வழிய, இந்த பாண்டி பையன் வரவே மாட்டான். ஓஹோ, இப்படி இருக்கா? இந்த ஊர்ல இருக்கா? எங்க பாவா நகரத்துக்கு இப்படி போலாங்களா? போலாம் போலாம். கோட்டு குழையெல்லாம் மாட்டிக்கிங்க. தம்பி நீங்க யாரு, எந்த வீட்டுக்கு போறீங்க? நான் யாருன்னு சொன்னா உங்களால அவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்க முடியாது. என்ன என் கதை 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையா? ஆமாங்க, 25 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா என்ன ஒரு கோவில் திருவிழா தொலைச்சிட்டார். அதுக்கப்புறம் இப்பதான் எங்க அப்பாவை நான் பார்க்க போறேன். தம்பி உன் பேர் என்ன? பாண்டி. உங்க அப்பா பேரு பேச்சுமுத்து. பேச்சுமுத்தா? பேச்சுமுத்து மகனி? ஆமா. பாண்டி 9 9 10 11 12 13 15. 15? சின்னவங்கள 13 தானே போட்டிருக்கு. 15 என்னதியா? குனிஞ்சு தேங்காய் எடுத்து போடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஒரு பொண்ணு இளநீ பிடிக்கிற இடத்துல வந்து நின்னா என் எண்ணிக்கையும் தவறுது, எண்ணமும் தவறுது. அதான் 13 15ன்னு எண்ணிட்டேன். என்னவியா பின்ன என்ன மாட்டீங்க? ஆமா, பேச்சு முத்து சாவு எடுக்காங்களா? நீங்க போகலையா? எதுக்காக போகணும்? நான் எவ்வளவு பெரிய ஆளு. பழனிசாமி கவுண்டருடைய மருமகன் செந்தில்நாத ஆவடையப்ப பெருமாள் அநாத பைய பேச்சு முத்து. அவன் பணத்தை எடுக்கிறதுக்கு நான் போய் நிக்கணுமா? முடியாது. செந்தில் பேச்சு கேட்டிய தேவர, யாரும் அனாத பணம் இத வந்து நிக்கிறான் பாருல துற மாதிரி பாண்டி. பாண்டியா? என்னால அப்படி பாக்குற? நம்ம பேச்சு முத்து போவன் பாண்டி. பேச்சு முத்து மகன் பாண்டியா? பாண்டியா மறந்துட்டியா? 25 வருஷத்துல நீ எம்பிட்டு வளர்ந்துட்ட. என்ன தெரியல? செந்தில். செந்தில் டேய், கட்டி பிடிக்கிறவன் பழனிசாமி கவுண்டரோட மருமக, பேரு செந்தில். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்க. செந்தில் மூச்சடா இருக்க. அப்பா, நான் தான் செந்தில்நாத ஆவடையப்ப பெருமாள். உனக்கு நிறைய விஷயங்களை சொல்லி காட்ட வேண்டியிருக்கு. அப்பாரு இறந்து போனாரு. ஐயோ ஐயோ, என்ன இது சாவு நேரத்துல சந்தோஷமா கட்டி பிடிச்சிக்கிட்டு பணத்தை எரிக்கிறதுக்குள்ள போகணும்ல? கிழவு ஐட்டங்களை தூக்கிட்டு நிமிறதுக்கு லேட் ஆகும் இல்லையா? என்ன நாட்டாமா பாக்குறீங்க? இது யாரு தெரியுதா? இதான் பாண்டி. நம்ம பேச்சு முத்துமாக பாண்டியா? பாண்டிதான். ஐயா பாண்டி, பட்டணத்துல இவ்வளவு நேரம் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். துக்கத்துல இருக்கான். பாண்டி, கேட்கிறவர் ஊர் நாட்டாம என்ன பண்ணேன்னு பதில் சொல்லு. பிஎஸ்சி படிச்சு முடிச்சுட்டு பேங்க்ல கேஷ் வேலைக்கு மனு போட்டிருந்தேன்.
இன்னும் 3 மாசம் வேலை கிடைச்சிடும். அதுக்குள்ள எங்க அப்பா பேங்க் வேலையா? அப்படின்னா பெரிய படிப்புன்னு சொல்லு. எவ்வளவு நேரா இருந்து பார்த்துட்டு அந்த படுபாவை போய் இப்ப போயிட்டான சாமி. பேச்சு முத்து சொல்லுவான், என் மகன் எங்க இருந்தாலும் கொல்லி வைக்க வந்துடுவான்னு. சிரிக்கிறானா அழுகிறானா? நான் எங்க அப்பாட்ட பேசணும், கொஞ்சம் அப்படி நில்லு. இங்க பாருங்க, நீங்க யாரு எவரும் எனக்கு தெரியாது. அந்த இடத்துல என்ன போய் புள்ளி வைக்க சொல்லிட்டாங்க. நானும் உங்களை அனாதை பணமாக்க விரும்பல. இதான் உன் வீடு, ஞாபகம் இருக்குல்ல? சுத்த கன்றாவியா உங்க அப்பா விட்டுட்டு போயிருந்தான். நாங்க தான் சாவு எடுக்கணுங்கிறதுக்காக சுத்தப்படுத்தணும். பூட்டு இல்லாம திறந்திருக்கு. எதுக்கு பூட்டணும்? உள்ள ஏதாவது இருக்கணும், வெளியில பூட்டணும். உங்க அப்பா எல்லாத்தையும் வலிச்சு எடுத்த மாதிரி சுத்தமா வித்து தண்ணி அடிச்சுட்டு போயிட்டான். கடைசியா இருந்தது ஒரு சின்ன பித்தளை பூட்டு, அதையும் வித்து தண்ணி அடிச்சுட்டு போயிட்டான். இங்க பாரு, இந்த வீட்டு பத்திரத்தை எங்கேயோ வச்சு தண்ணி அடிச்சுட்டு தான் கேள்வி. அதனால சொந்த வீடு நினைச்சு சந்தோஷப்பட்டாத. இங்கே ஊர் சத்தம் காட்டு வந்துடுறேன். அடடா, வளைஞ்சு நெளிஞ்சு சத்தியத்து கட்டுப்பட்டு நிக்கிற செவருங்க, சாராய பாட்டில், மொத்தத்துல நமக்காகவே செட் பண்ண வீடு மாதிரி இருக்கு. ஓகே, இது போல நமக்கு. அவளை சீக்கிரத்தோட கும்பிட மாட்டேன். யாம் இருக்க பயமேன். இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. இத பாரு முருகா, நான் இந்த கிராமத்துக்கு ஒரு திட்டத்தோட வந்திருக்கேன். அதை வேகத்தி வச்சாதான் உன்னை கையெடுத்து கும்பிடுவேன். இல்ல அது வரைக்கும் உன்னை சாமி கும்பிடவே மாட்டேன். அதனால இப்படி இருக்காத, இப்படி இரு. என் திட்டம் நிறைவேற வரைக்கும் உனக்கு தினம் ஊதுவத்தி இப்படித்தான். உட்காருங்கடி. துக்கம் சரிக்கு வந்த இடத்துல சண்டை என்ன பாக்குற? சுடுகாட்டுக்கு வர முடியாதவங்க நேரடியா வந்து துக்கம் விசாரிப்பாங்க. இதான் ஊர் சத்தம் காட்டுறதுங்கிறது. உன் முகத்தை பார்க்கத்தான் அண்ணாச்சி உசிரியே வச்சிருந்தாங்க. நல்ல வேளை கொள்ளை வைக்கத்தான் வந்து சேர்ந்தியே. ஓ, அந்த கதை ஆரம்பமா? தள்ளு. பாருப்பா, சொத்து சேர்த்து வைக்கிறேன்னு கவலைப்படாத. தாயா பிள்ளையா நாங்கள்லாம் இருக்கோம். நீங்கெல்லாம் இருக்கீங்கிற தைரியத்தில் தான் நான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன். இந்த ஊரு சைனா துக்கம் விசாரிக்க வந்திருக்க. இந்த திண்ணை வீட்டுக்கார திமிரு பிடிச்சிருக்க வந்து விசாரிச்சிருக்கா? பாட்டி, நேத்து சாயங்காலமா அந்த பக்கம் போனேன் பாட்டி. அவ என்ன அடிச்சுட்டா. அவ குணம் உனக்கு தெரியுமில்ல, நீ ஏன் அங்க போன? யாரா அந்த தென் வீட்டுக்காரி? அதை மட்டும் கேட்காதப்பா. உனக்கு ஞாபகம் இல்லையா? ஊர்ல ஒட்டாம ஒண்டியார் பழைய கிழவி, அவளை சொல்றாளுங்க. என்ன அது எல்லாரும் உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க? இந்த வீட்டுல ஊர் சத்தம் காட்டினதுக்கு அப்புறம் சாயா தண்ணி சாப்பாடு எதுவும் கிடையாது. எந்திரிச்சு போங்க. துக்கம் விசாரிச்சுட்டு போறது வழக்கம். சரி சரி, நாங்க வரோம். போங்க போங்க. ஓசியில திங்கிறதுக்கு அலைவீங்களே. பாண்டி, இங்க 2 பேர் உட்கார்ந்தாங்கல்ல, அவங்க 2 பேருமே என் பொண்டாட்டிக்குதான்ப்பா. ரொம்ப முக்கியம். இவர் பெரிய முருகர், வள்ளி தெய்வானியை அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. போய. அதுவும் எனக்கு அவசியம் தான். அதுவும் அவசியமா? ஐயோ, இன்னும் கொஞ்ச நேரம் நின்னு ஜிப்பா வெத்தலை டப்பாவை கொடுத்து என் தொழிலே மாத்திருவோம் போல இருக்க. வர்றேன் பாண்டி. இது என்ன பொட்டி? நோட்புக்கு. எனக்கு இந்த ஊரில் பணம் தர வேண்டியவர்கள். பாண்டி, வந்த வேலை சீக்கிரம் ஆயிடும் இருக்க. முருகா, ஓகேடா. மாடு பிடிக்கும் வகையில் நாட்டாமை நல்ல சிவம் எனக்கு தர வேண்டிய பாக்கி ₹1.65. சிச்சி. நாட்டு சுருட்டு வாங்கி கொடுத்த வகையில் வேலு கவுண்டரோட இளைய மகன் பழனிசாமி கவுண்டர் எனக்கு தர வேண்டியது 85 காசு. என்ன இது 125 85 காசுன்னு? இந்த 100 200 வராதா? அடுத்த பக்கம் திருப்பவும். ஓஹோ, கொஞ்சம் விவரமான ஆள் போல இருக்கு. நான் இந்த ஊருக்கு கடன் கொடுக்க வேண்டியது குப்புசாமி 200, அழகப்பன் 350, முத்தப்பன் 200. சிச்சி சிச்சி, இது நமக்கு வேணாம். நமக்கு வேண்டியது இது மட்டும்தான்.
இது இருந்தா பின்னாடி நமக்கு ஆபத்து. அதனால நாட்டாம நல்ல சிவம், பழனிச்சாமி கவுண்டர். இந்த ஊர்ல எனக்கு என்ன பேரு? பேச்சு முத்துமாவும் பாண்டி. பாண்டி, வேலையை ஆரம்பி. போன வருஷம் நம்ம பக்கத்து ஊர் வாவா நகரத்துக்கும் நம்ம ராசாபுரத்துக்கும் ஊர் சண்டை நடக்கையில குடிகாரன் பேச்சு முத்துக்கிட்ட உத வாங்கிட்டு வந்தாங்க. இப்ப பாஞ்சு பாஞ்சு சிலம்பம் கத்துக்கிறாங்க. கத்து கொடுக்குற வாத்தியார பாத்தியா? பேச்சு முத்து அடிக்கிற அன்னைக்கு மருது என்ன ஊர்ல இல்ல? இருந்தா மட்டும் கிழிச்சிருவாராம். ஒன்னதான் வாய அடக்கி பேசு. வர்ற ஆத்திரத்துக்கு ஒரே போடா போட்டுடுவேன். எங்க போடு பாப்போம். பாவடை இறக்கி விடுறி. நீங்க என்னடி பண்ணுவீங்க? எங்கள மாதிரி வாலிப பசங்க ராசாபுரத்துல உங்களை சுத்தி இருக்கனாலதான் உங்களுக்கு எல்லாம் அவ்வளவு தூரம் வாய் நீண்டு போச்சு. இல்லன்னா வாவா நகரத்துக்காரன் இறங்கி என்ன பண்ணுவானுங்க? பாத்தியால துளசி, வாடி போடினா நம்ம அம்மா காலத்துல பொட்ட பிள்ளைகளுக்கு கோவம் வரும். பாத்தியா நம்மட்டு சிரிப்பு சிரிக்காளுங்க. ஆமாண்ணே, வாடி போடினா சிரிக்காளுங்க. ஏன நானும் வாடி போடி சொல்லாமல? சொல்லல, சிரிப்பாளுங்க. வாங்கடி. ஐயோ, மாட்டிக்கிட்டாண்ட துளசி. வாங்கடா போயிருந்தா. சும்மா சொல்லக்கூடாது. நாட்டாம ரொம்ப வசத்துல இருக்காரு. நாட்டாம யாரு பேச்சு கொடுத்து போவனா? ஐயா வையா, அந்த திண்ணையில உட்காரு. இந்த ஓட்ட மாத்திட்டு வந்துடுறேன். திண்ணையில உட்கார அளவுக்கு டைம் இல்ல. எங்க அப்பா உயிரோட இருக்கும் போது நீங்களும் எங்க அப்பாவை சந்தைக்கு போயிருக்கீங்க. அப்பா எங்க அப்பாவை நீங்க ₹1 தரேன்னு எழுதி வச்சிருக்காரு. அதை வசூல் பண்ணத்தான் இப்ப வந்திருக்க. கொடுத்தீங்கன்னா உங்க வேலை கிடைச்சா சீக்கிரம் போயிடுவேன். ஆத்தா, ஆத்தா, யாரு செல்வியா? ஆமா ஆத்தா, அம்மா தயிர் ஊத்தி வைக்க உரமோர் வாங்கிட்டு சொன்னாங்க. இத கொண்டாட உட்காரடி. வாண்டி, நீ என்ன சொல்லுவேன்னு காலையில விழல, சத்தம் போட்டு சொல்லல. ஐயா, அவன் என்ன சொல்றான்னு கேளு. நாட்டாம எங்க அப்பாவுக்கு ₹1 தரணும். அதை வசூல் பண்ண தான் வந்திருக்கேன். சொல்லுங்க. நாட்டாம இவருக்கு ₹1.65 கொடுக்கணுமா? ஓய், நாட்டாம இவருக்கு ₹1.65 கொடுக்கணுமா? ஓய், நாட்டாம இவருக்கு ₹1.65 கொடுக்கணுமா? ஓய், நிறுத்துல. ₹1.65 என் மானத்தை ஏலம் போட்டுருவீங்க போட்டிருக்க. எவ்வளவு அண்ணலட்சுமி அல்ல, வெளியே நிக்காம பாரு. பேச்சு முத்துமாவன் அவங்கிட்ட ₹1.65 மட்டும் கொடுத்த ஆளு. வாங்கிட்டு போல. அவங்க அப்பா வாங்கின கடன் கணக்கே இல்ல. வெக்கம் இல்லாம சீமை துட்டு இத கேட்க வந்துட்டான். இந்தா. கரெக்டா இருக்கு. உங்களுக்கு வேணும்னா இந்த காசு சாதாரணமா தெரியலாம். ஆனா எனக்கு காசு தங்க காசு. பட்டணத்துல 3 மாசம் எனக்கு வேலை கிடைக்க போகுது. அதுக்கு முன்பணம் கட்டணும். அதுதான் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சேமிக்க. கொடுத்த காசு கேட்டா இப்படி சலிச்சுக்கிறீங்களே. என்ன பொறுத்த வரைக்கும் காசு கொடுத்தீங்கன்னா என்ன வேணாலும் செய்வேன். வரேன். கலக்கு கலக்குடா. அண்ணே, எதுக்கு என்ன சம்பந்தம் இல்லாத கலக்க சொல்றீங்க? சம்பந்தத்தை பத்தி எனக்கு தெரியாது. கலக்குன்னா கலக்குடா, இல்லைன்னா ஒன்ன கலக்கிடுவேன். என்ன மருமகனே, உரத்தை எடுத்துக்கிட்டீங்களா? இதோ கலக்கிக்கிட்டே இருக்கும். கலக்கிக்கிட்டு இருக்கோமா? உரம் மூட்டை எடுத்துக்கிட்டு வர சொன்னா ஏதோ கலக்கிக்கிட்டு இருக்கோம்ங்கிறான். கலக்கு. வா செல்வி, செல்வி வந்தாச்சு. ஐயோ, இப்படி உட்கார். நீ இல்லாம எனக்கு எதுவுமே ஓட மாட்டேங்குது. இப்படி டேய், அடியுரம் போடுறதுக்கு உரம் மூட்டை எடுத்துட்டு வாடான்னா பூச்சி மருந்த தண்ணியில கலக்கிட்டு இருக்க. என்னடா? நான் அப்பவே சொன்னோம்ல, நீங்க தானே கலக்க சொன்னீங்க. நான் எப்பண்டா கலக்க சொன்னேன்? எப்ப சொன்னேன்? சொல்லிருப்பேன். எல்லாம் செல்வியால வர்றது. என்ன சும்மா பேசிட்டு நான் என்ன பண்ண? நீ ஒண்ணும் பண்ணல. நீ என்னை விட்டு தள்ளி போயிட்டீன்னா
மில்லி அடிச்ச மாதிரி என்ன பண்றேன்னு தெரியாமலே பண்ணிக்கிட்டு இருக்கேன். கவலைப்படாத மருமவனே, வர்ற தை பிறந்ததும் அடுத்த முகூர்த்தத்திலேயே உனக்கும் செல்விக்கும் கல்யாணத்தை வச்சிடுறேன். நெசமாவா மாமா? இந்த ஆளுக்கு உங்களுக்கும் அரக்கிற்கு புடிச்சு போச்சு. செந்திலே, செந்திலே, யாரு? எங்க உங்க மாமா இல்லையா? கல்லு மாதிரி கண்ணு முன்னாடி நிக்கிறாரு. அடடே, இங்க இருக்கீங்களா? எங்க அப்பா உங்களுக்கு நாட்டு சுட்டு வாங்கி கொடுத்த வகையில ஒரு 85 காசு நீங்க எங்க அப்பா தர வேண்டியது இருக்கு. என்ன யோசிக்கிறீங்க? இல்லன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எங்க அப்பா சாகத்துக்கு முன்னாடியே எழுதிட்டு போயிருக்காரு. கையோட கொண்டு வந்திருக்கேன். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சௌகரியமா இருக்கும். நானும் 4 பவுண்ட் பாக்கி இருக்கு. எப்படி சௌகரியம்? செல்வி, உங்ககிட்ட 85 காசு இருந்தா அவன் கையில கொடுத்து அனுப்பு. சொல்லிட்டாங்கல்ல, எடுக்கிறது. இந்த துளசி என்னென்ன யாருல அது நம்ம மதம் மேல உட்காந்துருக்கான்? ஒன்னும் ராசாபுரத்துக்கார மாதிரி தெரியலையே. வம்பு சண்டை இழுக்கணுங்கிறதுக்காக வாவா நகரத்துக்காரவனா உட்காந்துருக்கானா? அண்ணா, இவன் வாவா நகரத்துக்காரன் மட்டும் இல்லண்ணா, பட்டணத்துல இருந்து வந்திருக்கான்னு சொன்ன இல்ல, பேச்சு முத்துமாவ பாண்டி, அவன் தான் இவன். அப்போ நான் நினைச்சது சரிதான். இவனுங்களை கண்டுக்காம விட்டுட்டா தலைக்கு மேல ஏறிடுவானுங்க. அண்ணா வேண்டாண்ணா, வேண்டாண்ணா அண்ணா, ஆத்தப்படாதீங்கன்னா அண்ணா, வேண்டாண்ணா. என்னங்க ஆழ்த்திரம் வச்சிட்டீங்களா? நான் மாநகரத்துக்காரன். எப்படி வம்பே அதுலதான். மறுபடியும் சொல்றேன், நீங்க தப்பா சாடிக்கிறீங்க. நான் வாவநகரத்துல பேச்சு முத்து மாமன். நிறுத்திய. நான் வாவநகரத்துக்காரன் சொன்ன அடிச்ச. பேச்சு முத்து மாமன் சொல்ற அதுக்கு அடிக்கிற. இப்ப என்ன சொன்ன அடிக்காம இருப்ப? அத சொல்லு. போறது யாரு பாருங்க. நம்ம ஆளு. கண்ணே நில்லு. அவன் என்னமோ வந்தான், என்ன அடிச்சான், நீ என்னமோ இடிச்ச, அவன் பாட்டு போயிட்டான். எனக்கு ஒண்ணும் புரியல. உனக்கு ஏதாச்சும் புரிஞ்சுது? ஓ, உங்க ஊர் இல்ல அந்த பார்டரோட சரி. இங்க எதுக்கு வந்து உட்காந்தா? உங்க ஒப்பம் பேச்சு முத்து இருக்கானா? சாதாரணமா அந்த சண்டைய வெட்டுப்பள்ளி குத்துப்பள்ளின்ற அளவுக்கு ஆளாக்கிட்டான். செத்தவும் போயிட்டான். நீங்க வந்து நின்றுட்டு நான் என்ன பேச்சு முத்துமாவா அப்படி சொன்னா சும்மா இருப்பானே ராசாபுரத்துக்காரா? ஓஹோ, இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா? எங்க அப்பா பேச்சு முத்து இவ்வளவுதான் பண்ணிருக்காரா இல்ல இதுக்கு மேலயும்? சரி சரி, முறைக்காத. உன்னை கூப்பிட, நீ போ. இத பாரு, உன் மாமன் பொண்ணு உன்னை லவ் பண்ணாலும் சரி பண்ணாட்டியும் சரி, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. வேணும்னா என் பேண்ட் சட்டை உங்களுக்கு தரேன். இந்த வாட்சை மட்டும் கேட்காத. ஏன்னா நீ நினைக்கிற மாதிரி 100,000 ரூபாய் பொருள் இல்ல. இதனுடைய விலை 2500 ரூபாய். 2500 ரூபாயா? எங்க கைய கொடு. இதே வாட்ச அதே விலைக்கு நான் வாங்கிக்கிறேன் பாண்டி. என் கல்யாணத்துக்காக நான் 1000 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன். இப்போதைக்கு இதை தர்றேன். கார்னல் அறுத்த உடனே மீதி தொகையை கழிச்சு கொடுத்துறேன். நிச்சயம் திருப்பி தந்துருவேன். கொஞ்சம் மனசேரங்க. அதெல்லாம் முடியாது. வேணும்னா உனக்கு எப்பப்ப வேணுமோ அப்பெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு 50 ரூபாய் மணிக்கு வாடகை எடுத்துக்கோ. இப்ப சொன்னியே இது பேச்சு. நீ வாட்ச அவுக்குற, நான் பணத்தை எடுக்கிறேன். நல்லா தான் இருக்கு, கட்டிக்க. எங்க போற? இந்த வாட்சி சரி, இந்த குழாய் சட்டை கோட்டு விஷயம் என்னாச்சு? இன்னும் 1/2 மணி நேரம் கழிச்சு வீட்டுக்கு வா. இப்ப தின்ன வீட்டுக்கார வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன், வந்து தரேன். தின்ன வீட்டுக்காரி வீட்டுக்கா போற? கொஞ்சம் நில்லு. டேய், என்னைய சுத்துற? நீ போற இடம் தின்ன வீட்டுக்காரி வீடு. போயிட்டு முழுசா வருவியாங்கிறது உத்தரவாதம் கிடையாது. அதான் உன்னை கடைசியா ஒரு தடவை பாத்துக்கிறேன். ஆமா, இந்த தின்ன வீட்டுக்காரி பத்தி எல்லாரும் ஒரு மாதிரியா சொல்றாங்களே, அவன் என்ன பைத்தியமா? இல்ல, பைத்தியம்னு சொல்ல முடியாது. பைத்தியம்னா தான் சமாளிக்கலாமே. நீ எதுக்கும் அங்க போகாம இருக்கிறது தான் நல்லது. இல்ல இல்ல, நான் ஒரு பெரிய மாஸ்டர் பிளானோட போயிட்டு இருக்கேன். என்ன தடுக்காத. மாஸ்டர் பிளான்னா? அது இப்ப சொன்னா உனக்கு புரியாது. நான் உள்ள போயிட்டு வெளியே வரும்போது நீயே தெரிஞ்சுக்குவேன். மாஸ்டர் பிளான் என்னன்னு தான் பாத்துருவோமே. ஆஹா, இப்படி ஒரு சுமங்கலியை பார்க்கும்போது மனசு எவ்வளவு திருப்தியா இருக்கு தெரியுமா? ஊர்ல எல்லாரும் சின்ன வீட்டுக்காரிய ரொம்ப திமிர் பிடிச்சுதான் சொன்னாங்க. அதனால நானும் பயந்தான் வந்தேன். இங்க வந்து பார்க்கும்போதுதான் கோவில்ல இருக்கிற மகாலட்சுமியை பார்த்த மாதிரி தெரியுது. ஹோட்டல் இருக்கிறது யாரு? உங்க வீட்டுக்காரர் தானே? போலீஸ் டிபார்ட்மெண்டே ஒரு கலக்கிறாரு நினைக்கிறேன். இப்படி தனியா இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. என்னதான் போலீஸ் வேலை பார்த்து சம்பாதிச்சாலும் இப்படி ஒண்டிக்கட்டையா எடுத்துட்டு போற வாழ்க்கை நமக்கு ஒத்து வராதுன்னு அதுதான் லீவ்ல வரும்போது உங்க வீட்டுக்காரர்ட்ட ரொம்ப கலகா சொல்லிடுங்க. வழக்கமா உள்ள போறவனுங்க அடி வாங்குவானுங்க. அந்த சத்தத்தையும் காணும். அடுத்த முறை நான் இங்க வரும்போது நீங்களும் உங்க வீட்டுக்காரர் கொஞ்சிக்கிட்டு இருந்த பார்த்து நானே ரொம்ப வெக்கப்பட்டு போயிடணும். என்ன அப்படி பாக்குறீங்க? நான் ஏதாவது சொன்னா அது நிச்சயமா பலிக்கும். அதுவும் உடனே பலிக்கும். ஏன்னா என் நாக்கு அப்படி. செட்டில் ஆயிட்டானா?
என்னடா சொன்ன? டேய், ஆக முடியாத. ஐயோ அங்க நிறுத்து. என்ன அடிக்காதீங்க. ஏண்டா? நான் தாய் தாப்புல தான் அனாதை ஆயிட்டேன். உனக்கும் புள்ள குட்டிலன்னு சொன்னாங்க. நான் உன்னை அம்மான்னு தான் இங்க வந்தேன். இப்படி புள்ள பாசமெல்லாம் தெரிஞ்சிருந்தா நான் இங்க வந்தே இருக்க மாட்டேன். நீ மட்டும் மகாராசியார். ஐயா இவன் வேற சைடுல தான் இருக்கானா? இந்த வீட்டுக்குள்ள போயிட்டு முழுசா திரும்பி வர்ற ஆம்பளை நீதான் பாண்டி. அது எப்படி குச்சி குத்துற அளவுக்கு அடிச்சு நிமித்தி இருக்கா? ஆனா உடம்புல எந்த டேமேஜும் இல்ல. துணியை சுத்தி அடிச்சிருப்பாளோ. இதான் மாஸ்டர் பிளானா? நம்ம ஊர்ல இத வேற மாதிரி சொல்லுவானுங்க. செந்திலு நிலம புரியாம பேசாத. அப்புறம் இந்த வாட்ச் என்ன செல்வி விட்டு சொல்லிடுவேன். உன் காதல் அதோகதி தான். நீ வாட்ச பத்தி மட்டும் பேசாத. இது கை இல்ல காலு. அந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை. ஹலோ வணக்கம் சார். மதியும் என்னது வணக்கம் சாரா? சத்தம் மட்டும் வருது, ஆளை யாரையும் காணாம. பாவனத்துல இதெல்லாம் சகஜம் தானே. சுத்த பத்து பார்க்காதீங்க, நான் இங்க இருக்கேன். வாங்க. யார் பாண்டியா? ஆமா. என்ன பட்டணத்து வாழ்க்கைக்கும் நம்ம ஊர் வாழ்க்கைக்கும் எப்படி இருக்கு? ஊருக்கு என்ன நல்லா தான் இருக்கு. ஆனா வாங்கின கடனை தான் ஒரு ரூபாய் திருப்பி தர மாட்டேங்கிறாங்க. என்னது, நீங்க கடன் கொடுத்தீங்களா? புரியுற மாதிரி சொல்ற கேளுங்க. நான் பட்டணத்துக்கு வந்த உடனே எங்கிட்ட இருந்த பணத்தை எல்லாம் பழனிசாமி கவுண்டர்ல இருந்து நாட்டம் வரைக்கும் எல்லாரும் கடன் வாங்கிட்டாங்க. நான் திருப்பி கேட்கும் போதெல்லாம் மணியாடு வரட்டும் வந்த உடனே கொடுக்குறேங்கிறாங்க. மணியாடு வருது, நீங்களும் கொடுக்குறீங்க. ஆனா எனக்கு தான் பணம் வர மாட்டேங்குது. என்ன எல்லாரும் ஏமாத்துறாங்க சார். நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி யாருக்கு மணியாடு வந்திருக்குன்னு லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு முன்னாடி அங்க போய் இருப்பேன். நீங்க வந்த உடனே கையும் குழப்பா பிடிச்சி என் பணத்தை வசூல் பண்ணிடுவேன். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க சார். சட்டப்படி நான் சொல்லக்கூடாது. நான் சொல்லாம இருந்தாலும் பணத்தை வசூல் பண்றதுக்கு வேற வழியும் கிடையாது. ஊர்க்காரங்களை பத்தி நல்லாவே தெரியும். பணத்தை வாங்குவானுங்க, கொடுக்க மாட்டானுங்க. லிஸ்ட நான் தரேன், எழுதிங்க. அஞ்சலமாவ அருணாசலத்துக்கு ரூபாய் 200 எழுதியாச்சா? சம்பந்த முதலியாரோட இளைய மகனுக்கு ரூபாய் 200. ஓகேவா? பஞ்சாங்கம் பாக்குறாருல மணியர் அவருக்கு ஒரு 150. வசமா மாட்டிக்கிட்டார். அவ்வளவுதான் சார் லிஸ்ட். இதுல என்ன விசேஷம்னா என்ன, இவங்க எல்லாருமே என்கிட்ட கடன் வாங்கினவங்கதான். அப்படியா? விட்டுறாதீங்க, பிடிங்க. விட்டுருவனா? அது இருக்கட்டும். நீங்க தினம் 10:30 மணிக்கு இந்த பக்கம் வரீங்க. நான் பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்ப நான் வரட்டுமா? அஞ்சல் கவுண்டருக்கு 300 ரூபாய் வந்திருக்குன்னு சொன்னாரு. எப்படியும் ஒரு 200 ரூபாய் தட்டிட வேண்டியதுதான். அடரே, இங்க இருக்கீங்களா? யாரு? பேச்சு புத்து பாண்டியா? வாயா உட்காரு. அண்ணாச்சி, இது எல்லாமே உங்க குழந்தைங்களா? அத்தா கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. இவ்வளவு குழந்தை பெற்றிருக்கீங்களே, உங்களுக்கு கஷ்டமா இல்ல? முத குழந்தை பெத்துக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. அப்புறம் போக போக பழகி போயிடுச்சு. அது சரி பாரு. ஏன்னா அவன் என்ன கேக்குறான், நீ என்ன பதில் சொல்லுத? ஏல ஐயா, நீ எதுக்காக வந்த? முதல்ல அதை சொல்லு. கவுண்டரியா, பட்டணத்துல ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் போடணும். ஒரு 200 ரூபாய் கடனா கொடுத்தீங்கன்னா வேலை கிடைச்ச கூட திருப்பி கொடுத்துருவேன். எப்படியும் ஒரு 2 மாசம் வேலை கிடைச்சிரும். வேலை விஷயம்னு பணம் கேக்குற, இல்லன்னு சொல்ல மனசு கஷ்டமா தான் இருக்கு. பணம் இல்லையே. தேங்காம்பரத்தை ஏத்துறதுவே பணம் அனுப்புன்னு சொன்னா வியாபாரி. எழு பணத்தை இன்னும் காணவே வந்தராது கொடுத்துடுவோம் பாண்டி. கவுண்டரியா, கவுண்டரா, ஓ இங்க இருக்கீங்களா? மணி ஆர்டர் வந்திருக்குல்ல? எவ்வளவு? வியாபாரி பணம் அனுப்பிச்சிட்டோம் போல இருக்கு. நான் வந்துட்டேன்ல, பணம் தானா வந்துடும். ஐ, அண்ணன் கால் வச்ச நேரம் பணம் வந்துருச்சு. தபால்கார ஐயா, அண்ணன் கேட்க குடுத்துட்டு சேலத்தை அப்பாட்ட கொடுத்துருங்க. என் பொண்ணு சொல்றதும் சரிதான். தபால்கார ஐயா, முதல்ல தம்பி பாண்டி கையில ரூபாய் 200 ரூபாய் கொடுங்க. கொடுத்துடுவோம். இந்தாங்க புடிங்க. பாண்டி ஓகேடா. எட்டு மேகல, இன்னைக்கு தேங்காய் அரைக்க போக வேண்டாம். அண்ணன் பணம் அனுப்பியிருக்கேன். பணம் வந்ததும் கடையில் அரைக்கலை ஏறி வாங்கி குழம்பு வச்சுக்கலாம். அதுல வேறல இது வேற உள்ள. அடடே வாப்பா, பேச்சு மத்த மகனா? அவன் விளாசம் தெரியாம உள்ள போயிட்டாம, சின்ன வீட்டுக்காரி அடி நொறுக்கிட்டாலாம. ஒரே பேச்சா இருக்கு. ஏன் பாட்டி, உனக்கு எந்த நேரத்துல எதை கேட்கணும்னே தெரியாதா? பாவம், அதுவே சோகமா வந்திருக்கு. என்ன விஷயம்னு கேளு. நீங்க உட்கார்ந்தீங்களா? என்ன உட்கார்த்துல நான் கிடையாது. பாட்டி, பட்டணத்துல ஒரு அப்ளிகேஷன் போடணும். ஒரு 30 தினம் கடனா கொடுங்க. வேலை கிடைச்ச உடனே திருப்பி தந்துடுறேன். என்கிட்ட பணம் நானே வேலைக்கு வெத்தலை கூட இல்லாம வெறுவாயமான்னுட்டு இருக்கேன். ஏன் பாட்டி, அண்ணன் தான் பணம் அனுப்பிச்சிருக்காருல்ல? ஒரு கல்லஸ் இருக்கு. பணம் வந்திருக்குன்னு தபால்காரன்
உங்க சொன்னா எனக்கு மாதுளை பணம் வந்திருக்கு. மாதுளை பணத்தை வாங்கிக்க. ஏறிட்டேன் வேற காலம் தெரியாம உள்ள வந்துட்டேன். என்னங்க ஆ, 35 ரூபாய் அவர்கிட்ட கொடுங்க. சரி சேர்த்து என்கிட்ட கொடுங்க. கொடுத்துடுவோம். இந்த அப்படி அப்படியே வா, ஒரு கையெழுத்து போட்டுரு. தங்குறதுக்கு இந்த வீடு ஓகே, பணம் வரத்துக்கு உண்டான வேலையெல்லாம் செஞ்சாச்சு, அதுவும் வந்துட்டு இருக்கு. இந்த சாப்பாடு ஒண்ணுதான் பிரச்சனை. அதுக்கும் இந்த தின்ன வீட்டுக்காரிட்ட டயலாக் போட்டாச்சு, சென்டிமெண்ட் அதுவும் ஓகே ஆயிடும். பாண்டி நீ எங்கேயோ போயிட்டடா, போயிட்ட. தனியா இருக்காரு, பேசிட வேண்டியதா? ஐயோ ஏய் வெளிய கதவை மூடுற, முதல்ல வெளிய போனி. ஐயோ ஏன் அப்படி கத்துற? அது சரி, ஆம்பளை தனியா இருக்க வீட்டுல வந்து தாப்பா போட்டுக்கிட்டு ஏன் கத்துறன்னு எதையா கேக்குற? நீ வெளிய போ. நான் போக மாட்டியா? என்னையா செய்வ? என்ன செய்வேனா? அது சரி, நான் என்ன செய்ய முடியும்? வழிய விடு, நானாவது வெளிய போறேன். நில்லையா? ஐயோ உங்ககிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம் பேச வந்திருக்கேன்யா. சமாச்சாரமா? சுருக்கமா சொல்லிட்டு இடத்த சீக்கிரம் காலி பண்ணு. இந்த ஊர்லயே உன்னதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் உன்னைத்தான் ரொம்ப பிடிக்கும். நீ வந்ததுல இருந்தே நான் உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அதையும் நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். உன்னை தனியா பார்த்து என் மனசுல இருக்கிறத சொல்றதுக்கு இப்பதான் நேரம் கிடைச்சது. நான் இன்னும் அந்த அளவுக்கு போகல, போகவும் விரும்பல. நீ சொல்றது கொஞ்சம் கூட விளங்கவே இல்லையே. இத பாரு, புதுசா பேண்ட் ஷர்ட் போட்டு ஒருத்தன் அழகா கிராமத்துல வந்துடப்படாத, உடனே ஊர் பொண்ணுங்க லவ் பண்ண ஆரம்பிச்சுவீங்களே. இதெல்லாம் எனக்கு தெரியும், ஆனா நான் இதெல்லாம் கண்டு மயங்க மாட்டேன். இந்த லவ் எல்லாம் எனக்கு பிடிக்காது. முதல்ல இடத்த காலி பண்ணு. லவ்வா? யாருக்கு? உனக்கும் எனக்குமா? ஏயா உன் மூஞ்சிய கண்ணாடியில பாக்குறதே இல்லையா? என் மூஞ்சி அவ்வளவு அசிங்கமா இருக்கு. உன் முகர கட்டிக்கெல்லாம் ஒரு லவ் வேற கேக்குதா? சரி, அப்படின்னா வந்த விஷயத்தை சீக்கிரமா சொல்லு. ராசாபுரத்துல ஒருத்தரை மனசார விரும்புறேன். விரும்பு, நான் வேணாங்கிறேன். அதுக்காக என்னைய தொந்தரவு பண்ற? என்னது, ராசாபுரத்துக்கார நீ லவ் பண்றியா? உனக்கு ஏதாவது கிறுக்கு பிடிச்சிருக்கா என்ன? ரெண்டு ஊருக்காரங்கள ஒருத்தர் எப்ப குத்திக்கலாம் வெட்டிக்கலாம் பாத்துட்டு இருக்கானுங்க. நீ ராசாபுரத்துல லவ் பண்றேங்கறியே? நான் அதுக்குதான் உதவி கேட்டு வந்தேன். கையெடு, போய் தள்ளி நில்லு. என்ன பண்ணணுங்கிற அது சொல்லு. யோ, எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க நீதான் ஏதாவது வழி சொல்லணும். நான் வாழ்ந்தா அவரோட தான் வாழ்வேன், இல்லன்னா செத்து போயிடுவேன். அதான டயலாக் எல்லாரும் சொல்லுவீங்களே, ஆனா ஒருத்தி செய்ய மாட்டீங்களே. ஏய் எது கலர இங்க பாரு, எனக்கு பிடிக்காத விஷயமே என் முன்னாடி யாரும் ஆளத்தான். சரி, ஆள் யாருன்னு சொல்லு. அதுக்கு முன்னாடி நான் ஒரு கண்டிஷன் போடுவேன். அது நீ ஒத்துக்கிட்டீனா நான் உனக்கு உதவி செய்ய தயார். துட்டு தானே? எவ்வளவு? பரவாயில்லையே, என் கேரக்டர் ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்கியே. கண்டிஷன் என்னன்னா, உங்ககிட்ட அவருக்கு தகவல் சொல்ல நீ எனக்கு 20 ரூபாய் கொடுக்கணும். அவர்கிட்ட உனக்கு தகவல் வர அவர் 50 ரூபாய் தரணும். அதை அவர்கிட்டயே வாங்கிக்கிறேன். ரேட் அதிகமா இருக்குன்னு யோசிக்காத. என்ன, ரெண்டு ஊருக்கும் தெரியாம காரியத்தை கச்சிதான் முடிக்கணும், அதனால தான். அது சரி, ஆளு யாருன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? முதல்ல ஆளை காட்டு. நாளைக்கு நடக்க போற ராசாபுரம் கோவில் திருவிழாவுல அவளுக்கு தான் முதல் பட்டம் கட்டுவாங்க. ராசாபுரம் கோவில் திருவிழா முதல் பட்டம். உதயமாகும் நேரமாச்சு
நாளும் கண்ணன் குடியிருக்கான். உதயமாகும் நேரமாச்சு, ஊரும் உறவும் கோடியாச்சு. காவலுக்கு ஆத்தா கண்ண திறந்திருக்கா, கண்ணி மனசுல நாளும் கண்ணன் குடியிருக்கா. உதயமாகும் நேரமாச்சு, ஊரு உறவும் கோடியாச்சு. எவ்வளவு கடமை இருக்கா? யோ, அன்னைக்கு வயக்காட்டுல அடிச்சு அடியோட திருந்திருவேன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு ஊருக்குள்ளேயே வந்துட்டேன். இன்னைக்கு உன்னை வெண்டு எடுக்காம விடுறதே இல்லையா? என்ன முறைக்கிட? நல்ல நேரம். யாரு இவனுங்க? இவனுங்க எதை சொல்ல கேட்க மாட்டேங்கிறாங்க. நீ யாரு நான் சொல்றது கேளு. நிறுத்துப்பா. நிறுத்தா. பேசி திக்கிற கதையில நோய் அடிச்சு திக்க வேண்டிய கேஸ். இவ்வளவு பயம் இருக்குல்ல, அப்ப நான் சொல்றதை கேட்டுக்கலாம் இல்ல? எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் இந்த அடி. இல்ல என் ஸ்டைல உன்னை பறந்து பறந்து அடிச்சிருப்பேன். நான் இங்க வந்தது செல்வி உன்னோட சேர்த்து வைக்கத்தான். அண்ணே கொஞ்சம் பொறுமையா இரு. நீங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்க வேண்டியது உங்க பொறுப்பு தானே. அதுக்கு முன்னாடி அப்படி ஓரமா உட்காந்து என்கிட்ட பேசிடுவோமா? சரிண்ணே, வா. காதலிலே தேய்த்து விட்டான் காளை ஒருவன். காதலுக்காக அவன் தாஜ்மஹால் கட்டியிருக்கான். நான் பாத்திரம் தானே தேய்க்கிறேன். இப்படி தேய்ச்சி எல்லாமே தேஞ்சிரும் நினைக்கிறேன். மாமா கஷ்டமா இருக்கா? கஷ்டமா இருந்தா நானே தேய்ச்சிக்கிறேன். ஐயோ, உனக்காக நான் எவ்வளவு பெரிய பாத்திரத்தையும் தேய்ப்பேன். நீ கவலையே போடாத. உள்ள இருக்கிற அண்டா குண்டா எல்லாத்தையும் எடுத்து போடு, அதையும் தேய்ச்சிடுறேன். தேய்த்து கொண்டிருப்பேன். பிரஷும் பொடியும் இருக்கும். என்ன உள்ள சத்தமா கேக்கு? ஒண்ணும் இல்ல. யோ, அங்க பாரு, என் மாமா வேற உட்கார்ந்துருக்காயா. போயா கிட்ட வா. நாளை சாயங்காலம் 6 மணிக்கு மறுகால் தோப்பு வந்துரு. உன் ஆளு வரான். போயா, நாளைக்கு வர போயா. ஐயோ, காசை மறந்துட்டுமே. இந்த சரி, காசை கொண்டாட மறந்துடாத. அது இல்ல வேலை நடக்காது. இங்கேயோ கேட்ட கூடாது. கண்ணாடி நில்லு. செல்விட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்க? அவசப்படாத இரு. எதுக்கே வந்த? உன்னை பார்க்கத்தான் வந்தேன். நீ இருக்கிறத பார்க்கல. அதான் செல்விட்ட கேட்டேன். ஒண்ணு வாட்சுக்கு வாடகை கொடு, இல்ல வாட்சை கொடு. செல்வி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான். கேட்டா வாட்ச கொடுங்க. வாட்சு இந்த பெரிய ராமர் வில்லு. பட்டணத்துல இருந்து வந்தவன் பாதையில கிராஸ் பண்றான். குழப்புறானோ?
நான் கேக்குறது காதுல விழுதா இல்லையா? பாக்க இருக்கறல்ல ஏன் பயமாவன சும்மா இருக்க மாட்டே. அப்ப காசு கொடு, நம்ம என் வேலை பார்ப்பல. 2000 ரூபாய் பாத்த வெறும் 50 ரூபாய்க்கு அடகு வச்சு தர சொல்லி உயிரை வாங்குதியே. இதுக்கெல்லாம் நான் உதவி செய்ய மாட்டேனா? கையில பணம் இல்ல, இத கொண்டு போய் மச்சி வீட்டுக்கார வீட்டுல பானை ஊத்திட்டு பணம் வாங்கி தரேன். அப்போ நான் முன்னாடியே போய் மச்சி வீட்டுல இருக்கவா? வேணாம், வா சேர்ந்து போலாம். இங்கேயும் ஓகே. இதே வாட்ச காட்டி அந்த 2 கயவன் கட்டி வாங்கியாச்சு. வேற யாரு இருக்கா? கிடையாது. பாண்டி மாரிமுத்து மாட்டிக்கிட்டான். அவன் மடியில பணம், உன் கையில வாச்சு. அமுக்குடா. என்ன சௌக்கியமா? அடடே வாங்க முதலாளி. என்ன முகம் வலிக்கணுங்களா? அதெல்லாம் ஒண்ணுடா. நான் சொன்னல இந்த பட்டத்து வேலை, அது அப்ளிகேஷன் பண்ணணும். அர்ஜென்ட்டா ஒரு 50 ரூபா தேவைப்படுது. நீ கடனாட்ட வேணாம். இந்த வாட்ச யார்கிட்ட அடகு வச்சு வாங்கி கொடுத்தா அது போதும். என்ன முதலாளி இது? உங்க கையில கட்டிய கடிகாரம் 2500 ரூபான்னு ஊரே சொல்லுது. அதைத்தான் அடகு வச்சு வாங்க சொல்றேன். 2500 ரூபா வாத்த கொண்டு போய் வெறும் 50 ரூபாய்க்கு கடை வைக்க சொல்லுதேல. சரி, நான் 50 ரூபா கடனா தரேன், வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் கொடுங்க போதும். இப்ப சொன்னீங்க இது பேச்சு. எடு எடு. கொஞ்சம் இருங்க, நான் அவர்கிட்ட பணம் வாங்கிட்டேன். நீ கொடுக்கறத கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வேலையை பாருங்க. எடு எடு. இப்படி சிடியாவடா கொடுக்குறியே, இதை நான் எப்ப எண்ணி முடிக்கிறது? அதுக்குள்ள போயிட்டாங்களா? அவசரத்தை பாரு. காசு தங்க காசு. குறையுதே. ஏ செல்வி, ஐயோ ஏமாத்திட்டேன். விலகு விலகு. இங்க 12 காசு குறையுது. அப்புறம் என்ன? இத கொடுத்துட்டு அப்புறம் முதல்ல விலகு. இல்ல ஐயா, பேச்சு முத்து பாபா வீட்டு பக்கம் போவியா? அன்னைக்கு அவன் அடிக்கி அவன் இந்த பக்கமே வரமாட்டான். அப்பனை சாவ கொடுத்து அம்போ நிக்கிறான். பாவம், அவனை விட்டுற. ஐயா, அந்த பிள்ளை எப்படியாச்சும் நான் பார்க்கணும். பார்த்தா கொஞ்சம் வர சொல்ல. அட பரவாயில்லையே, உனக்கு பாசமாக பேசுறீமா? கொஞ்சம் பொருளாயி நான் போய் 10 நிமிஷம் கூட்டி வரேன். என்ன பார்த்து அம்மான்னு சொன்னானே. உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா மறுபடியும் ஏபட்டு திண்ணையில வந்து உட்காருவேன். எந்திரடா எந்திரடா. அத்தா இதாங்கிறது. இவ்வளவு நேரம் நான் வருவேன் எதிர்பார்த்துட்டு இப்ப நான் வந்த உடனே விளக்கு வந்து எடுக்கிறேன். நீ அந்த விளக்கு வந்து அப்படி போடு. பசிக்குது அத்தா, கொஞ்சம் சாப்பாடு இருந்தா போடு. அப்போ பசிக்குதா? பசிக்குதாயா? நிஜமாவா? என்ன பெத்தா அப்போ? அப்போ ஓகே. அன்னைக்கு அடிச்சுட்ட, ஆனா அன்னைக்கு பூரா தூங்காம விடி விடி அழுதே இருந்தேன். அது தெரியுமா உனக்கு? ராசா, அன்னைக்கு அடிச்சது ரொம்ப வலிச்சுச்சா? அதுக்காக இல்ல, உன் வீட்டுக்கார இறந்து கூட தெரியாம நான் ஏதோ பேசிட்டேன். பாவம், உன் மனசு என்ன பாடுபட்டு இருக்கோம், அதனாலதான் அழுத. ஆமா, உன் வீட்டுக்கார எப்படி செத்தாரு? இந்த ஊர்ல உன்னை கண்டா ஏன் சுத்தமா இருக்கிறாங்க? ஏன் தாலியை பறிச்சதே இந்த ஊர்க்காரங்க தான். ஐயா, இந்த பாபா நகரத்துக்கும் ராசாபுரத்துக்கும் காலங்காலமா சண்டை. அந்த சண்டையை தீர்த்து வைக்க உன் புருஷன் போலீஸ்காரன் தான் வேணும்னு எல்லாரும் சொன்னாங்க. நான் எல்லாரும் காலை விழுந்து வேண்டான்னு கெஞ்சினேன், கதர்னேன், கத்துனேன். ஏதோ வார்த்தை வித்தியாசமா வர போய் அந்த ஊருக்காரங்க என் புருஷனை கொலை பண்ணிட்டாங்க. ஐயா, அன்னையில இருந்து நான் எவன் வீட்டு வாசப்படிலையும் காலடி வைக்கிறது இல்ல. எவனாவது என் வீட்டு வாசப்படியில காலடி எடுத்து வைக்க நான் விடுறதும் இல்ல. சரி, அதாவது அதுக்காகத்தான் உன் மகன் நான் வந்துட்டேன்ல. ஆமையா, நீதான் என் புள்ள வந்துட்டிய. ஐயா, இனிமே நீயும் நானும் ஆத்தாலும் பிள்ளையுமா இருந்துக்குவோம். இது பாரு, இனிமே இந்த ஊர்க்கார பசங்க கூட சேரவே சேராதே. இல்ல இல்ல, இந்த ஊர்ல வயசு பிள்ளைங்க எல்லாம் சீட்டாடியா கெட்டு போறாங்க. அதனால நான் ஸ்டேஷனுக்கு போயிட்டு போலீஸ சொல்லி அவளை திருத்த போறேன். இப்பதானே சொன்னேன் இந்த ஊர்க்கார பசங்க கூட சேராதேன்னு. அதுக்குள்ள உன் வீட்டுக்கார இந்த ஊரு மேல வச்ச பாசத்துக்கும் நான் இந்த ஊருக்காரங்க மேல வைக்கிற பாசத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பொறுத்திருந்து பார். ஓகேவா? ஆண்டவனுடைய அருளால ரொம்ப நல்லா இருக்கு சார். ஒரு சந்தோஷமான செய்தி. தேவர உங்களுக்கு இன்ஸ்பெக்டர் ப்ரமோஷன் லிஸ்ட் நம்ம டேபிளுக்கு வந்திருக்கு. இஸ் இட்? ஓ
ஓ தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ. ஓகே சார், ஓகே. என்ன விஷயம்? வணக்கம், என் பேரு பாண்டி. நான் வாவா நகரத்துல பேச்சு முத்துவாவேன். நீங்க ரொம்ப கண்டிஷனான சப் இன்ஸ்பெக்டர் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால எங்க ஊர் நல்லதுக்காக உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன். ஊர் நல்லதுக்காக இப்ப வந்திருக்கீங்க? இதோ பாருங்க, பொதுமக்கள் நலன் கருதி யார் எந்த உதவி கேட்டாலும் நாங்க செஞ்சாக்கணும். அதான் எங்க கடமை. இப்ப நான் என்ன செய்யணும்? சார், பாபா நகரத்துல பாதி பசங்க வீணா சிட்டு விளையாடே கெட்டு போறாங்க. அதை தப்புன்னு உணர்வைக்கணும். அதனால நீங்க ஒரு 4 பேரை கூட்டி வந்து ஆளுக்கு ஒரு 4 தட்டுட்டு விட்டீங்கன்னா அப்புறம் ஊர்ல யாருமே சிட்டு விளையாட மாட்டாங்க. ஊரும் நல்லபடியா இருக்கும். என்ன இது ஆச்சரியமா இருக்கு. நான் இந்த ஏரியாவுக்கு வந்த 3 வருஷம் சர்வீஸ்ல இந்த வாவா நகரம் உருப்படாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உங்களை மாதிரி நல்ல இளைஞர்கள் இருக்காங்களா? சார், நாளை காலையில கரெக்டா 10:30 மணிக்கு பெரிய குளத்து ஆலமரத்தடிக்கு உங்க கான்ஸ்டபிள் அனுப்புங்க. நானே கிட்ட இருந்து புடிச்சு கொடுக்குறேன். சொல்லிட்டீங்களே, நாளை காலையில கரெக்டா எங்க ஆளுங்க நிப்பாங்க. சம்பத் சார். எஸ் சார். நாளை காலையில சரியா 10:30 மணிக்கு வாவா நகரம் பெரிய குளத்து ஆலமரத்தடியில சீட்டாடிட்டு இருக்க அத்தனை பேரையும் எடுத்துட்டு வரணும். பாண்டி, பசங்க பணத்தோட வந்திருக்கானுங்க. இன்னைக்கு எப்படி ஒரு கணிசமான தொகை தட்டிட வேண்டியதான். ஒவ்வொருத்தம் முழிப்பாரு. குலுக்கினது போதும், சீக்கிரமா போடு. ஆமா, இன்னைக்கு எவ்வளவு கையே? வழக்கமா போடுற 10 ரூபா தான். 10 ரூபாயா? சே, அப்ப 5 வச்சுக்குவோம். வேணாம், ஒரு 20 ரூபா போடுவோம். 20 தில்லு இருக்கா? 20 ரூபாய் தில்லு இருக்கா? தில்லு இருக்கான்னு எங்களை கேக்குறியா? 20 ரூபா உங்ககிட்ட இருக்கா? போச கட்டவனே. டேய் செந்தில், அவன்கிட்ட இல்லாம சொல்லுவான். முதல்ல உங்ககிட்ட இருக்கா பாரு. எல்லாம் போடுங்கடா. இருக்கு. உடனே உடனே ஒவ்வொருத்தங்க என்ன வேகமா போடுறானுங்க. என்ன திடீர்னு வேர்க்குது? போடு. எப்படி வந்ததுன்னு தெரியலடா. அங்க வருது போலீஸ் தானே? போலீஸான்னு கேக்குறியடா? காக்கி சட்டை போட்டு வர்றவன் களை எடுக்கிறதுக்காக வருவான். இப்ப என்ன பண்றது? என்ன பண்றதா? ஒண்ணு பண்ணு, நீ இங்கே இரு, எங்களுக்கு அர்ஜென்டா வேலை இருக்கு. உட்காருங்கடா. இப்ப எந்திரிச்சு போனா தான் மொத்தத்துல சந்தேகமே வரும். இங்கேயே நாங்க உட்கார்ந்து இருந்தா எங்களுக்கு ஜெயில் தண்டனை தான் வரும். ஒண்ணும் வராது. நீங்க சீட்டு கட்ட மட்டும் மறைங்க, மீதி நான் பாத்துக்கிறேன். அடி வந்து போடுறா. டேய் போ. பணம் எப்படியோ பாய்ச்சி வந்தாச்சு. போலீஸ் தானே, சமாளிச்சிருவோம். வாங்க வாங்க. அப்படி அப்படி அந்த போங்க. அப்படி போங்க. போங்கயா. என்ன சார் இது? 10 மணிக்கு வானா கரெக்டா 10 வந்துருதா? ஒரு 10 நிமிஷம் லேட்டா கூடாது. இப்பதான் சீட்டு கட்ட வாங்க போயிருக்காங்க. சீட்டு கட்டே இல்லாம சீட்டு விளையாண்டாங்க. எப்படி கேஸ் எழுதுவீங்க? நீ தானே கரெக்டா 10 மணிக்கு வர சொன்ன? ஆமா, நான் ஒரு குத்து மதிப்பா வர சொன்னேன். நீங்க கரெக்டா 10 வரைக்கும் எனக்கு எப்படி தெரியும்? இப்போ உங்களை பாத்துட்டாங்க, இனிமே சீட்டு விளையாட மாட்டாங்க. அதனால நாளைக்கு 5 மணிக்கு விளையாடுவாங்க. நீங்க 5 மணிக்கு வாங்க, நானே பிடிச்சு கொடுத்துறேன். ஏன் தம்பி, இதுவும் கரெக்டா 5:30 மணிக்கா இல்ல குத்துமுதுப்பா? இல்ல இல்ல, இது கரெக்டா 5 தான். கூண்டோட பிடிச்சிருவோம். வர்றோம். ஓகே. பாண்டி, திருப்பி அனுப்புறதுல கில்லாடி. என்னாச்சு பாண்டி? வேற ஒண்ணும் இல்ல, எப்படியோ கலக்க 100 ரூபாய் கணக்க போய் அதை கொடுத்து சமாளிச்சேன். இல்ல இந்நேரம் கம்மியா இருக்கும். எங்களை காப்பாத்திட்ட பாண்டி, காப்பாத்திட்ட. 1000 சொல்லு. படிச்சவன் தான்டா. இதுக்கு தாண்டா ஊர்ல ஒருத்தன் புத்திசாலி இருக்கணுங்கிறது. அப்ப நான் இல்லையா? நீ மட்டும் இல்ல, பாவனகான புசல் தான். சரி சரி விளையாடுங்க. போலீஸ் வரமாட்டான். காசு கொடுத்தல, தைரியம் விளையாடுங்க. போடியா, நம்ம ஆரம்பம். சீக்கிரம் போடுப்பா. வைராஜா வை. போடியா. உள்ள வச்சா மங்காத்தா, வெளிய வச்சா எங்காத்தா. வைராஜா வை. ஏண்டி, நீஸ் தண்ணி கொண்டு வரம்ட்டு போன கழுதை இன்னும் திரும்பி வரலையே. நீயாவது கொஞ்சம் சீக்கிரமா போய் கொண்டு வந்து தொலைக்கப்படாதா? ஆமா, நான் கேட்கறேன்னு ஏதாவது உன் காதுல விழுகுதா? ஐயோ, ஏதோ ஒரு நாளைக்கு வேலைக்கு வந்துட்டா என் உசிரியை வாங்கிடுவீங்களே, அதான் மருமகன் கொண்டு போயிருக்குல்ல. பேசாம உங்க வேலையை பாருங்க. ஆமா, கேட்கறதுக்கு மட்டும் நல்ல பதில் சொல்லுவியே. நாளைக்கு சாயங்காலம் ஒத்தவாய்க்கால் வாழ்க்கை பக்கம் வந்துரு. 6 மணிக்கு. ஊருக்காரங்க யார் காலையும் மாற்றாத. அப்புறம் விவகாரம் பஞ்சாயத்துக்கு வந்துரும். சொல்லிட்டேன். அதெல்லாம் நான் ரொம்ப உஷாரா இருப்பேன். நீங்க உஷாரா இருந்தா போதும். யாரு? நான் உஷாரா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. என்ன சுத்தி இருக்கிறவங்க உஷாரா இருந்தா போதும். வரேன். அப்படியா? மறக்காம பணத்தோட வந்துரு. ஏண்டி, நான் யாரு? உஷார பத்தி எங்கிட்ட சொல்றீங்க? கரெக்டா நேரம் வந்து இப்படி இடிச்சிட்டு போறான். ஆனா எதுவுமே நடக்காத மாதிரி போய்கிட்டு இருக்கான். ஓஹோ, இவ தனியா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. செல்வி, அப்பா நீஸ் தண்ணி வேண்டி வர சொன்னார். செல்வி, அப்பா நீஸ் தண்ணி வேண்டி வர சொன்னாரு. ஏமாமா
என்னம்மா உத்து உத்து பாக்குறீங்க? உன்னையே உற்று பார்க்கிறேன். ஏனென்று எனக்கு புரியவில்லை. ஒருவேளை இது நான் பார்க்கும் கடைசி பார்வையாக இருக்குமோ? அப்படி இருந்தா ரொம்ப சந்தோஷம். யாருக்கு கடைசி பார்வை என்பதை நானே முடிவு கட்டி விடுகிறேன். நீ தண்ணி கொண்டு வர, சொம்ப கொடுங்க. மருமகன் தான் குடுமாப்ல. என்னதான் இருந்தாலும் என் பொண்டாட்டியை விட என் மருமகன் தான் ஒஸ்தி. மாமா, நீச்சு தண்ணியை குடிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டுல என்ன நடந்ததுன்னு விவரமா கேளுங்க. விவரத்துக்கு என்னடா, அப்புறமா கேட்டுக்கலாம்டா மாப்ள. இப்ப நீச்சு தண்ணியை குடிச்சுக்கிறேன். நீங்க அப்புறமா குடிங்க. வீட்டுல யாரும் இல்லாத நேரத்துல அந்த பாண்டிக்கு நம்ம செல்வி கிட்ட என்ன வேலை? நீச்சு தண்ணி எங்கடா? ஏற்கனவே பாண்டியை செல்வியும் பத்தி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நீங்க கொஞ்சம் கூட சட்டை பண்ணல. நீச்சு தண்ணி எங்கடா? அவங்க ரெண்டு பேருக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு. நீச்சு தண்ணி எங்கடா? இதுல நான் சொல்ல வர்றது என்னன்னா, நீங்க என்னது காலன்னு நினைச்சு வேற எங்கேயோ என்ன மிதிக்கிறீங்களே. ஐயோ, உங்களுக்கு நீச்சு தண்ணி பிரச்சனை, ஆனா எனக்கு பாண்டி செல்வி பிரச்சனை. கடைசியில அந்த பாண்டி போய என் முகத்துல சகதிய பூசிட்டானே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? மாங்குயிலே பூங்குயிலே. ஏய் தலச்சி, விளையாடுறியா? செவந்தி கழுத வந்தாலும் வந்துருவா. சீக்கிரம் விடுறா, போகணும். செவந்தி உனக்கு கழுதியா? நீ பெரிய ஆண் அழகா நினப்பு. யோ, கொஞ்சம் அப்படியே இரு. விடியா உள்ளத சொல்லியா? எதுக்கு அந்த பூவு? கோயிலுக்கு போறேன்னு வேண்டுதல். கோயிலுக்கா? எதுத்த வீட்டக்கா? எங்க அம்மா தேடுனா மருது கூட செவந்தி கோயிலுக்கு போயிருக்கான்னு சொல்லு. ஏய், விளையாடுறியா? நாம ரெண்டு பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போனா பாக்குற 4 பேர் தப்பா பேசுவாங்க. எனக்கு வேற வேலை இருக்கு, வழிய விடு. நாம ரெண்டு பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போனா யாரும் தப்பா பேச மாட்டாங்க. குளத்தங்கரைக்கு போனாதான் தப்பா பேசுவாங்க. நானும் வரையா? நான் கோயிலுக்கு போல, வேற ஒரு முக்கியமான சமாச்சாரமா போறேன். ஆளை விடு. நீ இப்படி போறியா? செவந்தி விடுவாளா? செல்வி, டைம் ஆகுதே, ஆளை காணாம. வீட்டுக்கு போயிடுமா? இன்னும் சத்த நேரம் பாப்போம்யா. என்னங்க? எனக்காக சத்த நேரம் பொறுத்துக்கையா. போறாங்க, அப்புறம் வம்பாயிடும். புறப்படுவோமா? பாண்டி குரல் கேக்குது. ஐயோ, கவுண்டரையா, இங்க வாங்கல. என்ன எவ்வளவு மாதுள? என்ன உள்ள? என்ன? இங்க வாங்கல. அங்க பாருங்களேன். அட கடவுளே, எவ்வளவு மாதுள! செல்வியோட அப்பனுக்கு தெரிஞ்சா உடனே அருவாளத்தான் இருப்பான். வேணும்ல, வா போலாம். இல்ல கந்தசாமி. கவுண்டரா? ஆமா, எங்கட? அழையேன்னு கேக்குறீங்க. சின்ன கொஞ்சம் ஆட்டோ விட்டு போயிட்டா. இல்ல சிரிக்கான வந்து போய் கூட்டியார போயிட்டு இருக்கேன். கொஞ்சம் தள்ளுங்க. சரி சரி, இப்ப வேண்டாம், நாளை போலாம். வா. அதெல்லாம் முடியாது, இப்பவே போய் ஆகணும். நாளைக்கு கருதறுப்பு இருக்கு. நான் அதுக்காக சொல்ல முடியல. எவ்வளவு மாதுள ஓவையால அந்த அசிக்கத்தை சொல்லு. அக்கா வாயே. உண்மையாவா? அப்போ அந்த செந்தில் பையன் சொல்லிட்டு இருந்தது சரிதான். மாமோ, இப்படி வா. சசி, இந்த அசிங்கத்தை வாழ சொல்லி வைக்காத. அவங்க அப்பா மோசமான பையன். சின்ன சூடு பார்க்காம வெட்டிடுவான். அதுக்கு தான் போய் உம்மா நாளைக்கு வடகரைக்கு போச்சோட. சரி சரி, எத்தனை நாளைக்கு மறைச்சு பிடிவீங்க? ஓ மாமா. கவுண்டரையா, என் பொண்டாட்டின்னு சொல்றீங்க. ஊருக்கே செஞ்ச மாதிரி. மாமாய், எனக்கு தெரியும். கிழிஞ்சது போ. வா பாண்டி. செந்தில், வேலை விஷயமா கொஞ்சம் பணம் தேவைப்படுது. வாட்ச வச்சு வாங்கிடலாமா? என்ன இது? வாட்ச வச்சா? வாட்ச வைக்க வேணாம், பேசாம வித்து கொடுத்துரு. என்ன விலை? வாட்ச் வேலை உனக்கு தெரியாதா? 2500 ரூபாய் வாட்ச். ஒரு 5-10 முன்ன இருந்தாலும் பரவாயில்ல, தள்ளி விட்டுரு. தள்ளி விட்டுருவோம். இதே மாதிரி என்கிட்ட 5 வாட்ச் இருக்கு. 1000 ரூபாய் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல. நீயே எல்லாத்தையும் வித்து கொடுத்துறியா? என்னது? இதே மாதிரி 5 வாட்ச் வச்சிருக்கியா?
இருக்காத. இருக்குதே. வாட்ச் கட்டி இருக்கிற வாட்ச்மேன்லாம் வாங்க. துள்ளி வர்றாங்க பாரு. மழை மழைன்னு நீட்டுங்க அவங்க உங்க கைய. பாண்டி, விஷயம் வெட்ட வெளிச்சமாயி போச்சு. தப்பிக்க வழியை பாரு. இல்ல தலையும் இல்ல மச்சான் விட்ட கதையில பம்பும் இல்ல தும்பும் இல்ல மாட்டுக்கிற வரையில வாலும் இல்ல தலையும் இல்ல மச்சான் விட்ட கதையில பம்பும் இல்ல தும்பும் இல்ல மாட்டுக்கிற வரையில இல்லாத ஊருக்கு வழியே காட்டுன பொல்லாத வேளதா பொறியில மாட்டுன எங்க காதுல பூவனி சுத்துற வேலையை இப்பவும் எப்பவும் பண்ணாத. இந்த ஊருல வாழுற குப்பன சுப்பன பக்கத்த மக்குன என்னாத. பாலும் இல்ல தலையும் இல்ல மச்சான் விட்ட கரையில பம்பும் இல்ல தொம்பும் இல்ல மாட்டுக்கிற வரையில. ஏயா நீ செத்து வேலை காட்டுற அழத்தா அசத்துற டோப்பு அடிக்கிற நம்பின தலையில மிளகா அரைக்கிற ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு ஆள கடிக்க பாக்குற செய்யாதையா தப்பு அடவேகாதையா பப்பு செய்யாதையா தப்பு அடவேகாதையா பப்பு. அப்படி இப்படி உங்கிட்ட வந்தது அடுத்த மனுஷன் டப்பு. அப்படி இப்படி உங்கிட்ட வந்தது அடுத்த மனுஷன் டப்பு. பாலும் இல்ல தலையும் இல்ல மச்சான் விட்ட கதையில பம்பும் இல்ல தும்பும் இல்ல மாட்டுக்கிற வரையில. அப்போ விட்டறியிலுதா உள்ளபடி பார்த்தா நீ ரெண்டும் கட்ட ஆளுதா. இப்பதான் புரிஞ்சது ஐயா சங்கதி என்னடா ஆகுமோ இனிமே. குருட்டு பூனை இருட்டில் தாவி திருட்ட பால குடிச்சிடான். வச்சோமே பாசம் நீ செஞ்சதெல்லாம் மோசம். வச்சோமே பாசம் நீ செஞ்சதெல்லாம் மோசம். அட உள்ளத சொன்னது நல்லத சொன்னது உனக்கு எதுக்கு ரோசம். உள்ளது சொன்னது நல்லது சொன்னது உனக்கு எதுக்கு ரோசம். வாலும் இல்ல தலையும் இல்ல மச்சான் விட்ட கதையில பம்பும் இல்ல தும்பும் இல்ல மாட்டுக்கிற வரையில இல்லாத ஊருக்கு வழிய காட்டுனா பொல்லாத வேளதா பொறியில மாட்டுனா எங்க காதுல பூவனி சுத்தர வேலையை இப்பவும் எப்பவும் பண்ணாத. இந்த ஊருல வாழுற குப்பன சுப்பன பக்கத்த மக்கள் எண்ணாத. பாலும் இல்ல தலையும் இல்ல மச்சான் விட்ட கரையில பம்பும் இல்ல தும்பும் இல்ல மாட்டுக்கிற வரையில. பாலும் இல்ல தலையும் இல்ல மச்சான் விட்ட கரையில பம்பும் இல்ல தும்பும் இல்ல மாட்டுக்கிற வரையில. ஏன்டா இந்த ஆட்ட ஆடுறீங்க? வெறும் 150 ரூபா வாட்ச 2500 ரூபான்னு சொல்லிட்டு திரிஞ்சியே. நேத்து டவுனுக்கு நாங்க எல்லாரும் சினிமா பார்க்க போயிருந்தோம். எந்த வாட்ச் எடுத்தாலும் 150, எந்த வாட்ச் எடுத்தாலும் 150 நானுங்க. சீப்பா வருது அமுக்கிடுவோம் அப்படின்ட்டு நான் ஒரு வாட்சை வாங்கி கட்டிக்கிட்டேன். நான் ஒருத்த மட்டும் கட்டினா பத்தாது, என் நண்பர்கள் அனுபவிக்கணுங்கிறதுக்காக ஆளுக்கு ஒரு வாட்ச ஆளுக்கு ஒரு 150 ரூபா கொடுத்து கை நிறைய கட்டிக்கிட்டான். பெருமைப்படாத, கொஞ்சம் பொறுமையாரு. ஒரு வாட்ச் எவ்வளவு? வெறும் 150 ரூபா தான். ஏன்டா இப்படி அநியமா ஏமாந்து போறீங்க? காசு அதிகமா இருந்தா எங்கிட்ட கொடுத்துக்க கூடாது. இந்த வாட்ச் வேலை எவ்வளவு தெரியுமா? 25 ரூபா. 125, 225, வெறும் 25 ரூபா.
இந்த வாட்ச் 25 ரூபாய் தான். வாயை பழக்காத. அநியாயமா கூட காசை கொடுத்துட்டு வந்துட்டியே. இன்னொரு விஷயம், என் வாட்ச் 25 நாளா ஓடல வாட்ச் எதுக்கு லாக்கி தெரியுமா? ஜோபியை காட்டு. இதுக்குதான் லாய்க்கு போடுற மாதிரி போடுறான். இனிமே நீயே வச்சுக்க. அநியாயமா ஏமாந்துட்டீங்க. உங்களை சொல்லி குத்தல, எல்லாம் இந்த வாகனம் ராசி. வரட்டுமா? நல்லா ஏமாத்திட்டான்டா. என்னது என்னடா எல்லாரும் ஒரு சைஸா வர்றீங்க? நான் வாட்ச் வாங்கி பத்திரமா வச்சுக்கிட்டேன். உனக்கு மட்டும் வாட்ச் வாங்கி சொன்னா மணி பார்க்க தெரியாது, எங்களுக்கும் வாட்ச் வாங்கி கொடுத்துட்டியே. அதனால 125 ரூபா நஷ்டம். இனிமே வாட்ச் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன பண்ணலாம்? போஸ்ட்மேன் வந்தாச்சு, ப்ராப்ளமே இல்ல. ஹலோ போஸ்ட்மேன், நில்லுங்க. என்ன சௌக்கியமா இருக்கலாம்? சௌகரியம் இருக்கட்டா. இன்னைக்கு யாருக்கு பணம் வந்திருக்குன்னு முதல்ல சொல்லுங்க. மன்னிக்கணும், இன்னைக்கு யாருக்கும் பணம் வரல. என்னது, யாருக்கும் வரலையா? ஐயோ, சரியா பார்த்து சொல்லுங்க சார். ஒருத்தர் கூட வரல. சத்தியமா வரலீங்க. சத்தியமா வரலையா? எந்த பாக்கெட்டை காணோம்? என்ன கடைசி நம்ம பாக்கெட்ல கை வச்சாச்சா? நீங்களா இருக்கிறத கொடுங்க. என்ன இன்னைக்கு காலையில இருந்து என் ஐடியா சரிப்பட்டு வரல. இந்த 10 ரூபாய கொடுத்துருவேன். 2 மாசத்துல வேலை கிடைச்சிடும். வேலை கிடைச்சதும் திருப்பி கொடுத்துருவீங்க, அவ்வளவுதானே? வச்சுக்கீங்க. என்னது நம்ம பாஷை ஏன் பேசுறேன்? செருப்பு பிஞ்சு போகும். துப்பில்லாத பையல பத்தி பேசினா தின்ன வீட்டுக்காருக்கு எதுக்கு திமிரு பிடிச்ச பேச்சு? பெத்த பிள்ளைய பேச்சுக்கு நிக்காத இந்த காலத்துல வக்காலத்து வாங்க வந்துட்டா வக்கத்தை சிரிக்கி. அடியே, என்னடி முறங்குறீங்க? யார பார்த்து வக்கத்தை சிரிக்கிங்கிற? ஏண்டி விளக்கமாத்த எடுத்தன்னா பிச்சு புடுவேன் பிச்சாமா. என் மகனை பத்தி பேசும்போது உங்களை கூப்பிட வந்து பேசுங்கடி 2 பேரும். ஆமா. டேய் நில்லுடா. நான் கேக்குற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லிட்டு இங்க இருந்து உள்ள போ. கொஞ்சம் உட்கார்ந்து பேசுவோமே. டேய் நில்லுடா. இந்த 2 சிரிக்கு சொன்னது உண்மையா பொய்யான்னு இப்பவே எனக்கு தெரிஞ்சாகணும். அந்தி சாயிர நேரத்துல 10 மட பக்கத்துல பழனிசாமி மகனையும் பதங்குனீங்களா? பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றாளுங்க. என்னது, பழனிசாமி மாவளும் நானும் பதுங்கணுமா? யார் அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க? இந்த 2 சிரிக்கிண்டா. மூச்சுக்கு 300 தடவை சிரிக்கீங்களா? அர்த்தஜாம முந்தானையும் அரிஞ்சு வச்ச கத்திரிக்காயும் வெந்ததாண்டி ஆவனா? முழிக்கிற முழிய பாரு. ஆம்பளை வரட்டும் பேசிக்கிற. ஏய் நீ வாடி உள்ள. நின்னு பேச முடியாதவளோ நிமித்திட்டு போறாளுங்க. நீ வா ராசா. அழுது என்ன பண்றது? பழனிசாமிக்கு விட்ற. அடுத்து என்ன பண்ண போறீங்க அத சொல்லுங்க. நடக்க போறது தானே நாம கவனிக்கிறோம். உங்களுக்கும் பேச்சு முத்து மாவனுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. குடிகாரனுக்கு பிறந்த பையன் கூட்டிட்டு ஓடிட போறான். நிறுத்தடி, அவருக்கு புரியலன்னு விளக்கம் சொல்லிட்டு இருக்கு. அவருக்கு புரியுது, ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு வயசு பண்ற பொண்ணு வீட்டுல இருந்தானா ஒண்ணு கட்டி காக்கணும். இல்ல சில பொம்பளை கணக்கா கண்டுக்காம இருக்கணும். நானும் இந்த ஆம்பளை இல்லாத வீட்டுல ஒரு பேத்திய வளர்க்கிறேன். எங்க இந்த ஊருக்குள்ள ஒரு வார்த்தை சொல்லு. நாக்க இழுத்து பிடிச்சிட்டு அறுத்து பிடுவேன். ஏ கிளவி, யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? எங்க பாட்டி சொல்றதுல என்ன தப்பு? இன்னைக்கு வீட்டுக்குள்ள சொல்லுதாங்க, நாளைக்கு இதுதான் ஊர் பஞ்சாயத்து. அப்படி சொல்லுடி என் பேத்தி. மாமா, நான் சொன்ன போல இலக்காரமா பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல. செல்வியும் பாண்டியும் சின்ன பத்த காட்டுக்குள்ள ஒதுங்கி இருக்கிறாங்க. அந்த கன்றாவை வந்து பாருங்க. என்ன சொன்ன? என்ன நடக்குது பாரு. அநியாயமா எல்லாரும் என் புள்ள மேல குத்தம் சொல்றாங்க. ஆத்திரப்பட்டு நீங்க அவளை ஒண்ணு செஞ்சிடாதீங்க. உன் புருஷன் ஆத்திரக்காரன் அவசரக்காரன் இல்லடி. நேரா போய் பாக்குறேன். அவங்க சொன்னதெல்லாம் உண்மையா இருந்ததுன்னா ஒரே வட்டி 2 பணம் விடும். ஆமா, குத்தம் சொல்றவங்க கூடாங்க. பொண்ணுதான், உங்க ஊர் பையன் தான். நான் இல்லையேன்னு சொல்லல. ஏதோ தப்பு தண்டா பண்ணிட்டாங்க. ஆனா சம்பவம் நடக்கிறது எங்க ஊர் எல்லையில. பாபா நகரத்துக்காரங்க ராசாபுரத்து எல்லைக்குள்ள வந்ததால இப்ப நான் எங்க ஊர் பஞ்சாயத்தை கூட்டுறேன். தம்பி இத ஊர் பிரச்சனையா கிடையாதுப்பா. இந்த பாருங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ
அதுக்கு சப்போர்ட்டா நான் வந்து உங்க ஊர் பஞ்சாயத்துல சாட்சி சொல்ல தயாரா இருக்கேன். செந்தில் என் வண்டியை தர்றேன், இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போய் உங்க ஊர் பஞ்சாயத்துல நிறுத்து. உங்க ஊர் பஞ்சாயத்துக்காரங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அது கட்டுப்படுங்க. என்னங்க நான் சொல்றது உங்க எல்லாருக்கும் சரின்னு படுதா? மருது, நீங்க ராசாபுரத்துக்காரா இருந்தாலும் நியாயத்தை கரெக்டா பேசுறீங்க. என்ன 2 பொண்டாட்டிக்காரர் யோசிக்கிறீங்க? அவர் என்னதான் யோசிச்சுட்டு இருக்க போறாரு? சும்மா இல்ல. இல்ல குருசாமி, நீ போய் ஊர் பஞ்சாயத்து ஏற்பாடு பண்ணு. இல்ல செந்தில், நீ 2 பேரையும் வண்டியில ஏத்தி கூட்டிட்டு ஊர் பஞ்சாயத்து வந்து சேரு. இல்ல கூட 4 பேர் போகல. ஆமா மத்தால வாங்க பஞ்சாயத்து போலாம். பஞ்சாயத்து வாங்க கூட வரல. நீங்களாம் வாங்க இந்த சைடு வாங்க போலாம். என்ன பழனிசாமி கவுண்டர், என்ன இது ஊர் கூட்டத்தை கூட்டியாந்து வச்சுக்கிட்டு வருவாங்கன்னு சொன்ன, வண்டியும் காணும் ஆளையும் காணும். இருங்க, எனக்கு அந்த ராசாபுரத்து தம்பி மருந்து மேல நம்பிக்கை இருக்கு. எப்படி இப்ப வந்துருவாங்க? வெத்தலைக்குள்ள நம்மள அடிச்சு போட்டு தப்பிச்சானுங்க. யோ வித்தாட்டம் வந்திருக்கேன், எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, வந்து அவுத்து விடுங்கயா. அவங்க 2 பேரும் எங்களை நோக்கிட்டு செல்வி அடிபட்டு வந்திருக்கானுவ, போய் அவுத்து விடல போற. அறிவு கட்டவனே, என்ன முதலாளி கொஞ்சம் பக்கத்துல வா. இதோ வந்துட்டேன். அவுத்து விடுறான்னா மாட்டை அவுத்து விட்டுக்கிட்டு இருக்கேன். அதுல வரமா சொல்றதானே விவரம் வேற உங்களுக்கு. கையை அவுத்து விடுற அறிவு கொழுந்து. நல்ல வேலை வேட்டியை அவுத்து விடாம இருந்தியே, அது வரைக்கும் சந்தோஷம். பின்னாடி பாரு, பயல்களை எல்லாம் அள்ளி போட்டு வந்திருக்கேன். உடஞ்சு போய் வந்திருக்கானுவ, அவனுக்கு அவுத்து விட்டு. அம்மா ஒண்டர்ஃபுல். என் இனிய தமிழ் மண்ணுக்கு என் முதல் மரியாதை. அதே வறண்ட வயக்காடு, அதே காஞ்சி போன குளம், அதே ஒத்தடி பாதை. நம்ம கிராமத்து மக்கள் பழச மறக்கவே இல்லை. என் இனிய கிராமத்து மண்ணே, 2வது முறையாக என் பொற்பாதங்களை உன் மீது வைக்கிறேன். மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி, அலையாதே அலையாதே தமிழ் பாடும் குருவி. காக்காயம் குருவி இப்படி அலையுது. ஊரே பரபரப்பா இருக்கு, மக்கள் எல்லாம் வேற சுறுசுறுப்பா இருக்காங்க. இந்த ஊரே திருந்துருச்சா? அடடடடா, ஐயோ ஆய் இங்க வேட சொல்றதுக்கு முன்னாடி சொதப்பிட்டியாடா. இந்த மக்கள் எல்லாம் இப்படி ஓடுறாங்களே, முனிசிபாலிட்டியில ஏதாவது ஓட்டப்பந்தயம் வச்சிருக்காங்க. தெரியாதா? தெரியாத. பழனிசாமமா இருக்கால செல்வி, அவளை பேச்சு முத்துமாவும் பாண்டி அத்திப்பற பக்கமா போய் கையை வச்சுட்டான். ஊர்க்காரங்க கைங்கரமா புடிச்சு பஞ்சாயத்தை கூட்டிட்டாங்க. அதான் போயிட்டு இருக்கோம். குடிகாரன் பேச்சு முத்துமாவும் பாண்டி பழனிசாமி கவுண்டர் மக செல்விய கைய பிடிச்சிட்டானா? இதுக்கு பஞ்சாயத்து வேற கூட்டுறீங்களா? இன்னும் இந்த கிராமம் திருந்தவே இல்லையா? குடிகார பேச்சு முத்துமாவும் பாண்டி நான் 25 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான்டா இந்த கிராமத்துக்கு வர. நான் ஒருத்தரையும் கை வச்சதே இல்லடா. என்னது நொன்னது? உண்மையிலே பேச்சு முத்துமா பாண்டி நீயா? பின்ன நீயா? இதை இங்க சொல்லாத, பஞ்சாயத்துல வந்து சொல்லு. பஞ்சாயத்து என்ன, பார்லிமெண்ட்ல வந்து சொல்லுவேன்டா. ஏயா நாட்டாம, எவையா சொன்னது பேச்சு முத்துமா பாண்டி அவன் தானே? என்ன கேள்வி கேட்க? யார பார்த்து கேட்க? நாட்டாம தான் கேட்கிறேன். ஆமா, நீ கேட்கறதும் கரெக்டா தான் இருக்கு. பழனிசாமி கவுண்டர, அவன் தான் பேச்சு முத்துமாவன்னு உமக்கு யாரையா சொன்னது? யாரு சொன்னா? எனக்கு கவுண்டர் தான் அறிமுகப்படுத்தி வச்சாரு. நேரம் கட்ட மாட்டி விட்டுருவாரு. ஆமா, எனக்கு யார் சொன்னா? மாரசாமி, நீதான் சொன்ன. எனக்கு தெரியாது. எனக்கு எவன் தான் சொன்னா? ஐயோ, எனக்கு இந்த கவிதா சொல்லிச்சு. இவர் விவரம் கேட்டவன், எனக்கு தெரியாது. எனக்கு ஆரோக்கியம் எனக்கு தெரியாது, இவதான் சொன்னா. எனக்கு இவதான் சொன்னா. ஐயோ, எனக்கு தெரியாது, கன்ஃபார்ம் தான் சொன்னாரு. எனக்கு யாரு சொன்னா? திருவிழா கூடத்துல இருந்து காணாம போனானே, இவன் தான் பேச்சு முத்துமாவன் பாண்டி. ஏ பாண்டி, சொல்ல கேள. அந்த சாமி அப்ப தெரிஞ்சல. அந்த சாமி இல்ல பாண்டி, இதெல்லாம் ஓ வேலைதானா? இல்ல உனக்கு யாருல சொன்னது? நீங்க தான். இது இல்ல இல்ல, எனக்கு யார் சொன்னா? என்ன இவன் ஆளை பயமுறுத்துதான்? இல்லீங்க, எனக்கு யார் அறிமுகப்படுத்தினாங்க கண்டுபிடிச்சிட்டேன். காத்தமுத்து தேவரும் கனிமுத்து கவுண்டரும் தான். அவன் தான் பேச்சு முத்து பாண்டின்னு செந்தில் கிட்ட நீங்க தான் சொன்னீங்களா? செந்திலுக்கு மட்டும் இல்ல போய், இந்த ஊருக்கு நாங்க தான் சொன்னோம் பேச்சு முத்து மகன் வந்தான். பேச்சு முத்து ஊரையே கெடுத்துக்கிட்டு இருந்தான். அவன் மகன் பாண்டிதான் ஊரை திருத்த போறான். அட சர்தாவே,
அந்த பையன் பேச்சு முத்து மாமா பாண்டின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன அறிய கட்டதுனால பேசிக்கிட்டு இருக்கிய? அவன் தானே கொல்லி வச்சான். யோ கவுண்டர, காலையில எடுத்து அருவாளுக்கு வேலை இல்லையே நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஒரே வட்டா வெட்டி போடுவேன். பொறுங்க பொறுங்க. ஆமா, இப்ப எதுக்கு அவனை பத்தி பேச்சு? இப்ப எதுக்கு அவன் பேச்சா? ஐயோ, இங்க என்ன நடக்குது, எதுக்காக பஞ்சாயத்து கூடி இருக்குதுன்னே உனக்கு தெரியாதா? என் மாமன் பொண்ணு செல்விய அந்த பாண்டி பைய இழுத்துக்கிட்டு ஓடிட்டாயா? இவன் அழுதா நாயா இருக்கு, நீயே அழுகுற? என் மாமன் பொண்ணை இழுத்துக்கிட்டு ஓடுனது அவருக்கே தாங்க முடியாம அழுதுகிட்டு இருக்காரு. எவன் பொண்ணு எவன் கூட ஒண்ணு எடுக்கண்டியா? என்கிட்ட ஒரு 250 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு ஓடிட்டா. ஐயோ, வீட்டுக்கு நான் பணம் வாங்கிட்டு போயிட்டேன். பாலாப்பழம் எங்கிட்ட 35 ரூபாய் வாங்கிட்டு போயிட்டேன். பாட்டி கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டீங்க? ஐயோ, என்கிட்ட 60 ரூபா வாங்கி போயிட்டானே. 300 ரூபாய் போச்சா? நீங்களா ஒரு மனுஷங்களா? போய் அவங்கிட்ட 50, 20, 100 ஏமாந்துருக்கீங்க. மகாஜனங்களே, ஒரு விஷயம் சொல்ற, நல்லா கேட்டுக்குங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எங்க அப்பா என்ன திருவிழாவில் தொலைக்கல. கேவலம் ஒரே ஒரு பாட்டில் சாராயத்துக்கு என்ன வித்துட்டான். இப்பேற்பட்ட அப்பங்கிட்ட வாழ்றதுக்கு பதில் உழைச்சு சம்பாதிக்கலான்னு பட்டணத்துக்கு போய் மதுரை முனியாண்டி விழாத்துல சப்ளையரா வேலை பார்த்தேன். எங்க அப்பன் செத்து போயிட்டான்னு சந்தோஷமான செய்தியை கேட்ட உடனே கடைசியா ஒரு தடவை இந்த கிராமத்தை பார்க்கலாம் நீங்க வந்த. இங்க வந்து பார்த்தா நான் இந்த ஊரை விட்டு போறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதை விட கேவலமா இருக்கியா? இனிமே நீங்க இந்த கிராமத்துல என்ன இருன்னு சொன்னாலும் நான் இருக்க மாட்டேன். நீங்களே இந்த கிராமத்தை கட்டி அழுங்க. எல்லாருக்கும் கும்பிடு. இது ஒரு ஊரு, இதுக்கு ஒரு நாட்டாம. இந்த ஊர் உருப்பொண்ணா 2 வழிதான் இருக்கு. ஒண்ணு இந்த நாட்டாமைய மாத்தணும், இல்ல நீங்க எல்லாரும் சேர்ந்து அந்த கோலத்துல போய் விழுங்க. எது விருப்பமோ அதை பண்ணிக்கங்கப்பா. என் இனிய தமிழ் மண்ணுக்கு என் இரு. இதுக்கு தான் குளிக்கிறியா? மலையாள கொடுத்து வச்சவன் போட்டு கிளம்பி போறான். எவனோ ஒருத்தன் இந்த ஊருக்குள்ள புகுந்து இந்த ஊரையே முட்டாளாக்கி இருக்கான். ஊருக்கு நாட்டாமைங்கிற முறையில நான் இப்ப தீர்ப்பு சொல்லுதேன். எல்லாரும் தெளிவா கேட்டுக்குங்க. தீர்ப்பு நம்பர் 1. அவன் எப்படி இந்த ஊருக்கு துணிமணி எடுத்துட்டு போறதுக்காக வந்துதான் தீரணும். அதனால அவன் வீட்டுக்கு 2 ஆளை காவல் போடணும். டேய் சந்திரா, நாராயணசாமி, நீங்க 2 பேரும் தான் காவல். தீர்ப்பு நம்பர் 2. தப்பிச்சு போனவங்க 3 பேர்ல அவனுங்களை யாரு எங்க எப்ப பார்த்தாலும் சரி உடனே அவங்களை கட்டி போட்டுட்டு எனக்கு தகவல் கொடுங்க. தீர்ப்பு நம்பர் 3. ராசாபுரத்துக்கான மருது நம்ம ஆள்களை அடிச்சு அவங்களுக்கு உதவி செஞ்சதுனால இந்த தகவலை உடனே ராசாபுரம் பஞ்சாயத்துக்கு தெரிவிக்கணும். அதுவும் சரிதான். தீர்ப்பு நம்பர் 4. பொறுப்பு இல்லாம சின்னத்தனமா நடந்துகிட்ட காத்தமுத்து தேவரும் கனிமுத்து கவுண்டரும் தலைக்கு 100 ரூபாய் அபராதம் பஞ்சாயத்துல கட்டணும்னு நாட்டாமைங்கிற முறையில தீர்ப்பு சொல்லுதேன். அப்படி போட சின்ன பையில போய் அடிச்சிட்டு இருக்க நல்ல ஆளுவனே. இதோட சபை கலையுது, எங்கெல்லாம் போகலாம். செந்தில், அந்த ஆட்ட பணத்தை வாங்கணும், இழுத்துட்டு வரல. நம்ம நாட்டாமையே போடாதீங்க. இவனை இழுத்துட்டு வர வேண்டிய அவசியமே இல்ல. இவனையும் காத்தமுத்துவையும் சுண்டு வராலேயே தள்ளிட்டு வந்துடுறேன். வா வா. எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. ஒன்னும் பயப்படாத. பாண்டி நல்லா இருக்கும்போது நீ ஏன் பயப்படுற? தைரியமா இரு. ஐயோ, உன்னோட பெரிய இளவ பச்சை. இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே. யோசனை பண்ணி பண்ணி என் மண்டைய வெடிச்சு போல இருக்கேன். என்ன இவன் ஆரம்பத்துல இருந்து ஐயோன்னு புலம்பிட்டு இருக்கானே? டேய் பாண்டி, வாய கொடுத்து பாக்குறியா? ஐயோ, என் மண்டைய வெடிச்சு போல இருக்க. ஏங்க என்ன இது? ஒண்ணும் இல்லையே தம்பி. இந்தாப்பா, டீ கடை வந்தாச்சு. டீ காபி சாப்பிடுறீங்களா? சீக்கிரம் சாப்பிட்டு வாங்க. இவன் மெண்டலு ஒண்ணுதாங்க. இதான் ஊரு. உனக்காகத்தான் வண்டி நிக்குது. சீக்கிரம் இறங்கிட்டு வர. வண்டி 10 நிமிஷம் நிக்கும். ஏங்க, யார் உங்க பையனா? ஆமா, இளவு. நானும் பஸ் பக்கத்துல இருந்து பார்த்துட்டே வரேன். திட்டிட்டே வரீங்களே, என்ன விஷயம்? ஐயோ, அந்த கொடுமையை ஏன் தம்பி கேக்குறீங்க? ஏன்? இந்த பாலா பண பையன் வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடியே என்ன கஷ்டப்படுத்தினா, இப்ப வேலை கிடைச்ச பிறகும் என்ன கஷ்டப்படுத்துறான் தம்பி. சோதனை தான். ஏன் தம்பி இந்த வயசான காலத்துல அப்பா அப்படி கஷ்டப்படுறீங்க? அது இல்ல சார், 10,000 ரூபாய் கொடுத்தா சப் இன்ஸ்பெக்டர் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி எங்க ஒரு எம்எல்ஏ சொன்னாரு. சரி, நானும் ஏத்துக்கிட்டேன். அதோட விட்டுலாம்ல. மாவட்ட செல்லாட்டி போய் எப்படி வேலை வாங்கி கொடுக்கன்னு ஏன் சொல்லணும்? ஆ, இப்ப அந்த ஆளு நானா வேலை வாங்கி கொடுத்தேன்னு சொல்ல போனா
இப்ப அவனுக்கு 10,000 கொடுத்தாலும். இதுல முக்கியமான சமாச்சாரம் என்னன்னா சார், உண்மையிலே இந்த வேலை என் மெரிட்டுக்கு தான் கிடைச்சது. அது சரி, இந்த வேலை கிடைச்ச விஷயம் அந்த 2 பேருக்கும் தெரியுமா? தெரியாது, அதான் சொல்ல போறோம். பாண்டி, என்னடா இது போற வழியிலே ஒரு மீட்டரா விடாத குடி. சார், எனக்கு ஒரு 2,000 ரூபாய் தர முடியுமா? ஐயோ, உனக்கு ஒரு 2,000? ஏற்கனவே 20,000 கொடுக்கணும், அதோட இதையும் சேர்த்தா 22,000. இல்லைங்க, எனக்கு மட்டும் 2,000 ரூபாய் கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா நீங்க 20,000 ரூபாய் செலவழிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. எனக்கு 2,000 ரூபாய் கொடுத்தது போக மீதி 18,000 ரூபாய் உங்களுக்கு மிச்சம். என்ன யோசிக்கிறீங்க? யோசிக்காதீங்க, சரின்னு சொல்லுங்க. அது எப்படி தம்பி? ஒரு நிமிஷம் இருங்க, கூட வந்து அனுப்பிச்சு வந்துடுறேன். நீங்க 2 பேரும் கொஞ்சம் அப்படி வரீங்களா? வாங்க. மருது, நீ செல்வியை கூட்டிக்கிட்டு இதே பஸ்ல போய் திருச்சியில இறங்கி பஸ் ஸ்டாப் எதிர்த்தாப்புல பார்கவி லாட்ஜில ரூம் எடுத்தாங்க. நாளை காலையில 10 மணிக்கு நான் வந்து பாக்குறேன். இங்க விட்டு போயிடாதானே. எங்க 2 பேருக்கு எழுத படிக்க தெரியாது, உனக்கு தெரியும்ல. இந்த மாதிரி ஊரை விட்டு வெளியே வர்றது இதான் முதல் தடவை. ஆமையா, தெரிஞ்சோ தெரியாமலோ உன் பேச்ச கேட்டு ஊரை விட்டு ஓடி வந்துட்டோம். இப்ப நிச்சயமா திரும்பி போக முடியாதியா? அதுக்கு இல்லம்மா, அங்க பாரு, ஒரு லிச்சவாய மாட்டிருக்கான். அவனுக்கு ஒரு பிரச்சனை, அதை முடிச்சு கொடுத்தனா எனக்கு 2,000 ரூபாய் கிடைக்கும். அது ஒரே ராத்திரியில. நீ புறப்படு. நீங்க சம்பாதிக்கிறத நாங்க வேண்டாம்னு சொல்லல. அதுக்காக உங்களையே நம்பி வந்து எங்களை இப்படி திடீர்னு பாதி வேலை விட்டுட்டு போனா நாங்க என்ன பண்ணுவோம்? நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இவருக்கும் ஒண்ணும் தெரியாது, எனக்கும் ஒண்ணும் தெரியாது. எங்களை விட்டுட்டு போயிடாதீயா. எந்த பிரச்சனை வராது. முடிஞ்சா நான் இன்னைக்கு வந்துருவேன். இல்ல நாளை காலையில கரெக்டா 10 அங்க இருப்பேன். போடுங்க, தைரியம் போடுங்க. வேண்டாம், வேண்டாம், எங்களை விட்டுட்டு நாங்க போக மாட்டோம். உங்களோட வந்துருவோம். போங்க. வேண்டாம்யா, எங்களை விட்டுட்டு போயிடாத. ரைட். இல்ல, நான் சொல்றதை கேளுண்ணே. நீனும் வந்துருந்தேன் எங்களோட. அண்ணா, நான் வந்துடுறேன். அண்ணா, நாளை காலையில அப்ப வந்துடுறேன். அண்ணா, நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். மறந்துடாதீங்க. நாளை காலையில வந்துருவேன். உள்ள போ, உள்ள போ. தம்பி, இப்ப நீங்க என்ன பண்றீங்க? ஒரு ஆட்டோ கூப்பிடுறீங்க. சரி. நேரா ஒரு ஸ்வீட் கடைக்கு போவோம். சரி. 2 ஸ்வீட் பாக்ஸ் வாங்குறீங்க. அங்கிருந்து ஆட்டோக்காரனை நேரா எம்எல்ஏ வீட்டு போக சொல்றீங்க. போவோமா? நீங்க சொல்றதெல்லாம் நடக்குங்களா? யாரு என்ன பத்த கேட்டீங்க? இந்த பாண்டி தலையிட்டு எதையும் முடிக்காம விட்டது இல்ல. முடிச்சு காட்டுறேன். ஆனா ஒண்ணு, அங்க வந்து வாயை திறக்கூடாது. வாயை திறக்கிறதா? முதல்ல இதை நிறுத்தி வா. வணக்கம். உட்காருங்க. தம்பி யாரு புதுசா இருக்காப்புல? நான் ஆனந்தோட ஃப்ரெண்டு. என் பேரு பாண்டி. இவனுக்கு நீங்க வேலை வாங்கி கொடுத்துருவீங்கன்னு எவ்வளவு நம்பிக்கையோட இருந்தான். ஆனா பாருங்க, இவங்க கூட இன்டர்வியூ பண்ண எல்லாருக்கும் வேலை கிடைச்சது. பாவம் இவனுக்கு மட்டும் வேலை கிடைக்கல. அதனால மனசு ரொம்ப உடைஞ்சு போயிருக்கான் சார். வேலை கிடைக்கலையா? 1 நேரம் மினிஸ்டர் பார்க்க போயிருந்தேன், மினிஸ்டர் கிடைக்கல. அதுக்கு அடுத்தாக போலாம்னு நினைச்சேன், அப்பவும் எனக்கு நிறைய வேலையா போயிடுச்சு. ஒண்ணும் கவலைப்படாத ஆனந்து, அடுத்த இன்டர்வியூ உனக்கு வேலை போட்டு தர சொல்றேன். அடுத்தாப்புல கவர்மெண்ட்ல ஆள் எடுத்தா தானே? என்ன ஆள் எடுப்பாங்களா? ஆளுங்கட்சி யார் கட்சின்னு தெரியுமில்ல? விவரம் தெரியாத ஆளா இருக்கியாப்பா நீ? யாரு? நானு. பின்ன நானா? நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஆனந்த், நீ ஒண்ணும் கவலைப்படாத. இந்த தடவை விட்டு அடுத்த தடவை அதோட நிறுத்துங்க. ஸ்வீட் பாக்ஸ் கொடுங்க. உங்க வாயில சொல்லிட்டீங்க மினிஸ்டர் பார்க்கலன்னு. மீதி நான் பாத்துக்கிறேன். நீங்க புறப்படுங்க. வராங்க. டேய், தம்பி பெரிய ஆள் தான்டா. சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம். அடுத்து ஆட்டோ நேரா மாவட்ட செயலாளர் வீட்டுக்கு போக சொல்லுங்க. நேரா போப்பா, நான் ரூட் சொல்றேன். வணக்கம் சார். வணக்கம். இதான் பார்க்கவே லாட்ஜா? ஆமா. ஒரு ரூம் வேணும் சார். சாரி சார், ரூம் காலியா இல்லையே. நாளைக்கு காலையில தான் காலியாகும். சார், ஏதாவது ஒரு ரூம் போட்டு கொடுங்க சார். இங்க எல்லாம் ஃபுல்லா இருக்கு. அடுத்த தெருவில் லாட்ஜ் இருக்கு, அங்க காலியா இருக்கும், போய் பாருங்க. சரி, வரேன் சார். செல்வி, அந்த ஆளு சொன்ன லாட்ஜில் போய் தங்கலாமா? வேண்டாங்க, பாண்டி நம்மள இங்கதான் தங்க சொல்லுச்சு. ஒருவேளை ராத்திரியில அது வந்தாலும் வரும். நாம இங்கே தங்கிப்போம். அது வந்ததுக்கு அப்புறம் அது என்ன சொல்லுதோ அதை நாம கேட்போம். அந்த கிறுக்கு பையனை நம்பி வந்துட்டோமே. ஏங்க, அந்த ஆளு ஒருவேளை வராம போயிட்டா என்ன பண்றது? செல்வி, நான் படிக்காதவன் தான், ஆனா பலசாலி. நீ ஒண்ணும் அழாத. அதுவும் அந்த லைட் கம்ப பக்கத்துல போய் உட்காந்துருப்போம். வா வா. இந்தப்பா ஆனந்த், எத்தனை பேருக்கு நான் வேலை வாங்கி தந்திருக்கேன். ஆனா உன் விஷயத்துல கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஓ இன்டர்வியூ வர சமயத்துல நான் ஊர்ல இல்ல, அதனால கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு.
நீ ஒண்ணும் கவலைப்படாத ஆனந்த். எப்படியும் அடுத்த தடவை சிஎம் கொட்டாலும் ஒரு சீட் வாங்கி தந்துடுறேன். அந்த 10,000 இருக்கே அதை செலவு பண்ணிட்டாத, எங்கிட்ட கொடுத்து கொடுங்க. புட்டலாமா? புடிங்க. நான் அப்பவே சொன்னேன் ஸ்வீட் வேணான்னு. இதோ இந்த ஆளா கேட்கல. ஸ்வீட் சாப்பிடுங்களா? சாப்பிடுங்க. நீங்க வர போலாம். நமக்கே சீட்டு கொடுத்துட்டு பயப்படாத செல்வி. ஆள் பாக்குறதுக்கு பட்டி காட்டா மாதிரி இருக்கும்ல, அதே இவங்க எல்லாம் துணிச்சுட்டாங்க போல் இருக்கு. நீ கொஞ்சம் ஒதுக்கி இல்ல, இவங்கள கொஞ்சம் ஒதுக்கி விட்டு வரேன். இந்தா பயப்படாத போ. ரவுடித்தனமா பண்றீங்க, தொலைச்சு விடுவேன். உட்கார உட்கார உட்கார. ஏய் 744 அவங்க 2 பேரை வர சொல்லு. எஸ் சார். வாய்ப்படி வாய்ப்படி போப்பா போப்பா வாய்ப்படி. எந்த ஊரு? திருநெல்வேலி பக்கம் தென்காசி சார். தென்காசியா? தென்காசி பக்கமா? வாவா நகரம். வாவா நகரமா? அட வாவா நகரத்துல இந்த மாதிரி தைரியமான பசங்களா இருக்காங்களா? அந்த அளவுக்கு தைரியம் வந்துருச்சா உங்களுக்கு? பாண்டிங்கிற ஒருத்தர் பேச்ச கேட்டு ஊரை விட்டு ஓடி வந்து இப்படி ஆயிப்போச்சு சார். ஆமா சார். பாண்டியா? எந்த பாண்டி? யார் அந்த பேச்சு முத்து மகனா? சார் உங்களுக்கு பாண்டிய தெரியுமா சார்? நல்லா தெரியும், நல்ல பையனாச்சு. அவர்தான் எங்களை பார்க்க வில்லேஜ்ல தங்கிருங்க, காலையில 10:30 மணிக்கெல்லாம் வந்துடுறேன்னு சொன்னார் சார். பாண்டி சொன்ன நேரத்துல கரெக்டா வந்துருவானே, ஏன் வரல? சரி சாப்பிட்டீங்களா? இது கூட அழுவ. யோ 744 அவங்க 2 பேருக்கு ஏதாவது சாப்பிட வாங்கி கொடு. சரி சார். நாளை காலையில சரியா 10:30 மணிக்கு அவங்களை அடிச்சு போய் பார்கவி வில்லேஜ்ல பாண்டின்னு ஒரு பையன் இருப்பான், பத்திரமா பிடிச்சிரு, ஞாபகம் இருக்கட்டும். பை த பை. எஸ் சார். பாண்டி வந்தா என்ன வந்து பார்க்க சொல்லு. சரிங்க சார். விளையாடுறியா? பிச்சு பிடிவன் பிச்சு. 744 உனக்கு கிண்டலா இருக்கா? நீங்க எல்லாம் உட்காருங்க உட்காருங்க. பாப்பா மருது செல்வி என்னாச்சு? இன்னும் என்ன நடக்கணும் சார்? நீங்க தான் பாண்டியரா? பாண்டியர் இல்ல பாண்டி. இன்ஸ்பெக்டர் ஐயாவுக்கு வேண்டியவராச்சா? அதனாலதான் பாண்டிக்கு மரியாதை கொடுத்து பாண்டியர்னு சொன்னேன். 744 744 அந்த விஷயத்தை சொல்லுங்க. சொல்லாம போவனா? இந்த பொண்ணு உங்ககிட்ட ஒப்படைக்க சொல்லி சொன்னார். அப்புறம் என்ன மோவுல சொன்னாரு? இது வேற. நேரா ஸ்டேஷன் சொல்லி பாருங்க. என்ன இல்ல, உங்களைத்தான் ஐயா அப்புறமா ஸ்டேஷன்ல வந்து பார்க்க சொன்னாரு. என்ன ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் வந்து பார்க்க சொன்னாரு? என்ன சார் அப்படி பாக்குறீங்க? உங்க அச்சம்புத்தூர்ல சப் இன்ஸ்பெக்டர் இருந்தாரு தேவராஜ், அவர்தான் சார் ப்ரமோஷன் இல்ல இன்ஸ்பெக்டரா வந்திருக்காரு. அப்புறம் என்னமோ சொல்லணும், நான் போகணும். வணக்கம். இது வேற. வருது வா. வருது ஆத்திரப்படாத செல்வி,
2000 ரூபாய் பணத்துக்காக உங்களை தனியா விட்டு போனது ரொம்ப தப்புதான். ஆனா சத்தியமா சொல்றேன், உங்களை விட அந்த பணம் எனக்கு பெருசு இல்லம்மா. பணம் பெருசு இல்லன்னு நீயா பேசுற? கேவலம் 85 பைசாவுக்கும் 1.25 ரூபாய்க்கும் எவ்வளவு கீழ்த்தரமா நடந்துட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, ஊர்ல எத்தனை அப்பாவி ஜனங்களை பணம் பறிச்சு ஏமாத்திருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்போ உன்னை விட பணம் பெருசு இல்லைன்னு பணத்தை பத்தி நீ பேசுறியா? அண்ணன் தங்கச்சோட பிறந்திருந்தா அந்த பாசம் என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். உன்கிட்ட போய் பேசிட்டு இருக்கோம் பாரு. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், 10 காசு கிடைக்குதுன்னு தெரிஞ்சா பெத்த தாய கூட கூட்டி கொடுக்க தயங்க மாட்டேன். பாண்டி, உன்னை நம்பித்தானே நாங்க 2 பேரும் வந்தோம். அதனாலதான் செல்வி அப்படி பேசிடுச்சு. பாண்டி, எங்களை மன்னிச்சிடு. செல்வி, பாசம்னா என்னன்னு தெரியாதுன்னு என்ன பார்த்தா சொன்ன. நீங்க நினைக்கிற மாதிரி நான் பேச்சு குத்துவா பாண்டியும் இல்ல, பாசம் தான் என்னன்னு தெரியாத ஜனமும் இல்ல. எனக்கு பாசமும் உண்டு, அந்த பாசத்துக்கு பின்னால ஒரு கதையும் உண்டு. டாக்டர் உதயமூர்த்தி, டாக்டர் உதயமூர்த்தி. ஐயோ ஐயோ, ஒரு பொட்டச்சி இவன் கையிலிட்டு அடிச்சா இந்த பாவியை இன்னும் வேலையில வச்சிருக்காங்க. ஐயோ, எப்ப இவங்க பிரச்சனை கொஞ்சம் என் பிள்ளைய காப்பாத்துறது? புள்ள உடம்பு நெருப்பா கொதிக்குதே, யாராவது காப்பாத்துங்களே. ஒரு நல்ல டாக்டர்னு பேர் எடுத்த நீங்க இவ்வளவு கீழ்த்தரமா ஒரு சீஃப் நர்ஸ கை நீட்டி அடிச்சிருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? மீனாட்சி மேடம், என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா? 18ஆம் நம்பர் வார்டுல 6ஆம் நம்பர் பெட்ல ஒரு பேஷண்ட் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். எப்படி கவாஸ்கர் கபில் அந்த லெவலுக்கு போடுறேனா? ஆமா, வாய் பேசுற, பந்து போடுறத பார். உனக்கு எத்தனை சொல்றேன் நானு? நான் போட்ட மாதிரி போடணும். உன் இஷ்டம் போட நான் எப்படி பிடிக்கிறது? இந்த அப்படி. ஆமா, குடிச்சு கிழிச்சிட்டாலோ. ஐயோ, பந்து. ஐயோ, மாட்டிட்டோம். கஷ்டமா பாக்குது, கண்டுக்காத, கஷ்டம் விட்டுரு. பந்து போட போட்டு அப்புறம் எடுத்துக்கலாம், விடு. டாக்டர், நான் நல்லாயிருவேனா? நான் இல்ல, பப்பிதான். ஏய், போக மாட்டேன் அந்த பக்கம். கால இருந்து ட்ரபிள் கொடுக்காதுன்னு எத்தனை தடவை சொல்லிட்டே இருக்கேன். இந்த மாதிரி எத்தனை தடவை चीफ नर्स எடுத்த டாக்டர் உதயமூர்த்தி, चीफ नर्स எடுத்த டாக்டர் உதயமூர்த்தி. மிஸ்டர் உதயமூர்த்தி, நான் உங்க மேல ஆக்ஷன் எடுக்க போறேன். எனி எக்ஸ்பிளனேஷன்? சார், இந்த ஃபைலை கொஞ்சம் படிச்சு பாருங்க. இதுக்கு மேல நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்தாலும் கட்டுப்பட தயார். ஐ எம் சாரி டாக்டர். நீங்க படிங்க. டாக்டர், ஐ எம் சாரி, ப்ளீஸ். உங்க மாதிரி டாக்டர் கிடைச்சதுக்கு ரொம்ப பெருமைப்படணும். இந்த ஸ்ட்ரைக் நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம். மேடம், நீங்க இந்த ஃபைலை படிச்சு பார்த்துட்டு டாக்டர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு உடனே டியூட்டிக்கு போங்க. மிஸ்டர் உதயமூர்த்தி, ஒரு நோயாளிக்கும் டாக்டருக்கு எவ்வளவு பெரிய உறவு இருக்குங்கிறத நிரூபிச்சிட்டீங்க. உங்களை போல உள்ள டாக்டர் இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ப்ளீஸ் கோ அண்ட் அட்டெண்ட் யுவர் டியூட்டி. தேங்க்யூ சார். டாக்டர், இவ்ளோ பெரிய ஸ்ட்ரைக்க வாபஸ் வாங்குற அளவுக்கு இந்த ஃபைல்ல என்னதான் இருக்கு? நீங்களே படிச்சு பாருங்க. வேண்டாம், நீங்களே சொல்லுங்க. மேடம், நீங்க அடிக்கிறதுக்காக கை வாங்கின பேஷண்ட் ராஜா ஒரு அனாதை பையன். எனக்கு தெரியும் டாக்டர். அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவன் பண்ற சேட்டையெல்லாம் உங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ணா பொறுத்துக்கிட்டு இருந்தேன். அவன் அனாதைங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆனா இன்னும் 10 மாசத்துல சாக போற பிரெயின் டியூமர் பேஷண்ட்ங்கிறது உங்களுக்கு தெரியாது. இதே ஹாஸ்பிட்டலுக்கு 3 மாசமா அவன் அவுட் பேஷண்டா வந்து போயிருக்கான். ஆனா நம்ம டாக்டர்ஸ் யாருமே அவனை செக்அப் பண்ணல. தற்செயலா நான் அவுட் பேஷண்ட் அட்டன் பண்ண போறப்ப அவனை செக்அப் பண்ணி பெட்ல சேர்த்தேன். மேடம்,
அவன் வாழ்ந்தா இன்னும் ஒரு 10 மாசம் தான் உயிரோட வாழ்வான். அதுக்குள்ள நீங்க அவனை அடிச்சு அந்த 10 மாத ஆயுள் காலத்தையும் குறைச்சிடக்கூடாதுன்னு தான் அவனை சாந்தப்படுத்துறதுக்காகத்தான் நான் உங்களை அடிச்சேன். என்ன மன்னிச்சிருங்க மேடம். மன்னிக்க வேண்டியது நான் இல்ல டாக்டர், நீங்க தான். நான் டியூட்டிக்கு போறேன். நில்லுங்க மேடம். அந்த வார்டுக்கு சீஃப் நர்ஸுங்கிற முறையில எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா? சொல்லுங்க டாக்டர், நான் என்ன செய்யணும்? எந்தவித காரணத்தை கொண்டும் ராஜா இன்னும் 10 மாசத்துல சாக போறாங்கிற விஷயம் அவன் காதுல விழுந்துடக்கூடாது. அது மட்டும் இல்ல, பக்கத்து பெட்ல இருக்க பப்பியும் ஒரு அனாதைங்கிற காரணத்துக்காக அந்த குழந்தை மேல அவன் உயிரையே வச்சிருக்கான். அந்த குழந்தையை நீங்க பத்திரமா பாத்துக்கணும் மேடம். நான் ஒரு டாக்டரா இருந்து உங்களுக்கு உத்தரவு போடுறதாக நீங்க நினைக்காதீங்க. 10 மாசத்துல சாக போற ஒரு ஜீவனுக்கு நாம காட்டுற அன்பா எடுத்துக்குங்க. செய்வீங்களா? ராஜா, நீ ஆரம்பத்திலேயே வந்துட்டேன் டாக்டர். என்கிட்ட யாராவது எதையாவது மறக்கணும்னு நினைச்சா அது எனக்கு தான் முதல்ல தெரியும். ஏன்னா என் ராசி அப்படி. 10 மாசம் சாக போறோம்னா அதுக்காக நீங்க ஏன் டாக்டர் அழறீங்க? நான் என்ன இந்த நாட்டு ஜனாதிபதியா? 100 வருஷம் வாழ்ந்து நான் எதை சாதிக்க போறேன்? டாக்டர், என்ன கைவிட்ட மாதிரி என் பப்பியை கைவிட்டுறாதீங்க டாக்டர். ராஜா, பப்பிக்கு ஒண்ணுமே இல்ல, மைனர் ஆபரேஷன் தான். அது நடந்துருச்சுன்னா அவ குணமாயிருவா. என்ன மாதிரி அதுவும் ஒரு அனாதை டாக்டர். அது 24 மணி நேரமும் என்ன அண்ணே அண்ணேன்னு வாய் நிறைய கூப்பிடும் போது உண்மையிலே நான் சந்தோஷப்படுறேன் டாக்டர். எப்படியாவது அவளை மட்டுமாவது காப்பாத்துங்க டாக்டர். ஏன்னா அனாதையா பிறக்கிறது தப்பு இல்ல டாக்டர், அனாதையா சாகிறது தான் தப்பு. நீ அழக்கூடாது ராஜா. பப்பியை நான் எப்படியும் காப்பாத்திடுவேன், கவலைப்படாத. டாக்டர், பப்பி ஆபரேஷன் எவ்வளவு செலவாகும்? ஒரு 10,000 ரூபாய் செலவாகும். எனக்குன்னு வாழ்க்கையில எந்த பொறுப்பும் இல்லை. இந்த குழந்தையை காப்பாத்துற பொறுப்பாவது எனக்கு கொடுங்க டாக்டர். ராஜா, நீ என்ன சொல்ற? பப்பி ஆபரேஷனுக்கு தேவையான 10,000 ரூபாயை நான் தரேன்னு சொல்றேன். 10,000 ரூபாய் நீ தர்றியா? எப்படி? அந்த பணம் எவ்வளவு நாள்ல வேணும் அதை மட்டும் சொல்லுங்க. அது ஆபரேஷனுக்கு முன்னாடி உடம்பு தேத்தணும். ஒரு 3 மாசம் ஆகும். 3 மாசத்துல பணம் கொடுத்தா போதும். அம்மா, நீ பணத்துக்கு என்ன பண்ண போற? நீங்க கவலைப்படாதீங்க டாக்டர். என் உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் உழைச்சா அந்த பணத்தை 30 நாள் என்னால கொடுக்க முடியும். ராஜா, இப்ப இருக்கிற உன்னோட பாடி கண்ட்ரோலுக்கு எந்த கஷ்டமான வேலையை நீ செய்ய முடியாது. அதையும் மீறி நீ செஞ்சேன்னா உனக்கு இருக்கிற 10 மாத ஆயுள் காலத்தை கூட என்னால பப்பியை நான் காப்பாத்தியே தீருவேன். உங்களுக்கு என்ன, உழைக்க கூடாது, 3 மாசத்துக்குள்ள 10,000 ரூபாய் வேணும், அவ்வளவுதானே? பணத்தோட வர பப்பியை காப்பாத்துங்க. இவ்வளவு நாளும் நம்மளை வச்சுக்கிட்டு இந்த ஆஸ்பத்திரி பட்ட கஷ்டம் போதும். தயவு செஞ்சு நம்மளை ரிலீஸ் பண்ணுங்க. பப்பிமா, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, அண்ணன் வரும்போது எல்லாம் வாங்கிட்டு வருவேன். இத பாருமா, அண்ணன் உனக்காக தான் ஊருக்கு போறேன். வரும்போது காரு, பந்து, பழம் எல்லாம் வாங்கிட்டு வருவேன். பப்பி நல்ல பிள்ளையாச்சே, சொன்னதெல்லாம் கேப்பா. இல்ல பப்பி? இல்ல, நானும் அண்ணனோட கண்டிப்பா போய்தான் ஆவேன். இந்த பாருமா, அண்ணன் ஊருக்கு போய் உனக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு ஒரு வாரத்துல இங்க வந்துடும். என்ன ராஜா? எதுக்கு ஒரு வாரம்? போன காலம் முடிஞ்சு போச்சுன்னா அதுக்கு முன்னாடியே வந்துருவனே. ஒரு வாரத்துல வந்துடுறேன்னு சொல்ற. சரி, உன்னை நான் நம்புறேன். ஒரு வாரத்துல வரலன்னா அதான் நம்ம விஷயம் தான் தெரியுமே. பப்பின்னா பப்பி தான். இப்ப சொன்னீங்க, இது கரெக்ட். டாக்டர், உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். நர்ஸ், அந்த பீரோல இருக்க மருந்து எடுத்து ராஜாட்ட கொடுங்க. ஓகே டாக்டர். ராஜா, மருந்த வேலை வேலைக்கு சாப்பிடு, உடம்ப பத்திரமா பாத்துக்க. உடம்பு தானே, பத்திரமா பாத்துக்கிறேன். வரேன் பப்பி. வரேன். என் பப்பிக்காக 8,000 ரூபாயை எப்படி எல்லாமோ சேர்த்தேன். பாக்கி 2,000 ரூபாயை சேர்க்கறதுக்குள்ளதான்
நீங்க 2 பேரும் ஊருக்குள்ள மாட்டிக்கிட்டீங்க. அந்த 2000 ரூபாய்க்கு என்ன பண்றதுன்னு நினைச்சிட்ட நேரத்துலதான் கடவுளா பார்த்து அனுப்பிச்ச மாதிரி பஸ்ல 4 கிடைச்சார். அதனால தான் அவங்க 2 பேரையும் தனியா விட்டுட்டு போயிட்டேன். இப்ப சொல்லு செல்வி, நான் பணக்காசு பிடிச்சவனா இல்ல பாசத்தை பத்தி தெரியாதவனா? உங்களை பத்தி தெரியாம உங்களை கேட்க கூடாத கேள்வி எல்லாம் கேட்டுட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. 10 மாசத்துல சாக போறோம்னு தெரிஞ்சிருந்தோம். உன்னால இப்படி இவ்வளவு நாள் சிரிச்சுக்கிட்டு இருக்க முடிஞ்சது. நான் அழுதாலும் என் சாவை தடுக்க முடியாதுன்னு ஆயிடுச்சு. அப்புறம் எதுக்காக நான் அழணும்? உன் நல்ல மனசுக்கு ஒரு குறையும் வராதியா. என்னை சுத்தி இருக்கவங்க யாரும் அழக்கூடாது. நீங்க அழுதீங்கன்னா எனக்கு ஆயுள் கம்மி. எப்போ சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். எங்க சரி சரிமா, எதுக்கு அழுற? பாண்டி. என் பேரு பாண்டி இல்ல, என் உண்மையான பேரு ராஜா. எங்களை பொறுத்த வரைக்கும் நீ பாண்டிதான். சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் நான் பாண்டியாவே இருந்துட்டு போறேன். வருது முதல்ல உங்களுக்கு ஒரு வேலை, அப்புறம் உங்க 2 பேருக்கும் கல்யாணம். இந்த 2ஐயும் அந்த இன்ஸ்பெக்டர் வச்சே முடிச்சிடுறேன். வருது என்ன இதெல்லாம்? பாண்டி ஆசீர்வாதம் பண்ணு. தாய் இல்லாம வாழ்ந்தாலும் நோய் இல்லாம 100 ஆண்டு காலம் வாழணும். எந்திரிங்க. அதை எடு. இது வேற சார், சாரி சார். இந்தாங்க சார். மருது, உங்களுக்கு என்னோட சின்ன பிரசன்டேஷன். வருது அப்படியே சார். உள்ள இந்த பாம்பு நாட்டு வெடிகுண்டு இதெல்லாம் ஒண்ணு இல்லையே. என்ன இப்ப எல்லாம் பொட்டலனா ரொம்ப பயமா இருக்கு. எதுக்கும் உடைச்சு உங்க கையில கொடுத்துருங்க. பாண்டி, மருதுவுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனில ஒரு வேலை வாங்கி கொடுத்துருக்கேன். அதுக்குண்டான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தான் ஒரு பார்சல்ல இருக்கு. இன்னொரு பார்சல்ல அதை அவங்களே பார்த்துட்டுமே. என்னது உள்ள அப்பாயின்மெண்ட் ஆர்டரா? சார் சார் நீங்க ரொம்ப வசந்துட்டீங்க சார். நான் எப்படி உங்களை நானும் ரொம்ப பாராட்டாதீங்க, எனக்கு பயமா இருக்கு. பை தி பை, இப்ப எல்லாருக்கும் என் வீட்டுல தான் சாப்பாடு. ஓகே, புறப்படுங்க. 7:44. என்னையா குரல் ஒரு மாதிரியா இருக்கு? பின்ன என்னங்க சார், நீங்க உங்க பிரசன்டேஷனை கொடுத்துட்டீங்க. ஆனா ஏன் பிரசன்டேஷன் என்னன்னு சொன்னீங்களா சார்? சொல்லையா சார், சாட்சி கையெழுத்து போட்டுட்டீங்க, வேலையும் வாங்கி கொடுத்துட்டீங்க. வேலை கிடைக்குது சார் வேலை. அது எப்போனும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் சார். ஆனா இன்னைக்கு நைட்டுக்கு தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா? நானே ஏற்பாடு பண்ணிட்டேன் சார். ஒரு பாட்டுங்க பாடட்டுமா, பாட்டுல சேதிய கூறட்டுமா, வருங்காலமே நமக்காகத்தான் வரக்கூடுமே, நலம் பாடத்தான் போராடும் நெஞ்செல்லா புகழாகுமே, ஊரெல்லாம் நம்மத்தான் பாராட்டுமே. உனக்கு ஒரு பாட்டுங்க பாடட்டுமா, பாட்டுல சேதிய கூறட்டுமா, வருங்காலமே நமக்காகத்தான் வரக்கூடுமே, நலம் பாடத்தான்.
வீசுற காத்துல உறங்கும் அண்ணன அவன் பேசிய பேச்சு கழிப்பவும் கேட்டா பொறக்கும் சிந்தன உனக்கு ஒரு பாட்டுங்க பாடட்டுமா பாட்டுல சேதிய கூறட்டுமா வருங்காலமே நமக்காகத்தான் வரக்கூடுமே நலம் பாடத்தான் குடியில முதலைய போல குடிப்பானிக்கணும் நாம எடுக்கிற காரியம் எப்படியாகிலும் முடிச்சே காட்டணும் உனக்கு ஒரு பாட்டுங்க பாடட்டுமா பாட்டுல சேதிய கூறட்டுமா வருங்காலமே நமக்காகத்தான் வரக்கூடுமே நலம் பாடத்தான் போராடும் நெஞ்செல்லா புகழாகுமே ஊரெல்லாம் நம்மத்தான் பாராட்டுமே உனக்கு ஒரு பாட்டுங்க பாடட்டுமா பாட்டுல சேரிய கூறட்டுமா வருங்காலமே நமக்காகத்தான் வரக்கூடுமே நலம் பாடத்தான். நீங்க இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம இருப்பேனா? புறப்படலாம் வாங்க. பார்த்து உஷாரா போயிட்டு வாங்க. இங்க பாருங்க, நீங்க வாகனம் பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துருக்கீங்க. நான் நேரம் ஊருக்குள்ள போறேன். புத்திசாலித்தனமா பணத்தை எடுத்துட்டு வந்துடுறேன். அந்த பொறுப்பு நீங்க எங்கிட்ட ஒப்படைச்சாச்சு. இப்ப 2 பேரும் என்ன பண்றோம், நேரா வீட்டுக்கு போறோம், சாப்பிடுறோம், ட்ரெஸ் சேஞ்ச் பண்றோம், புறப்படுறோம். புறப்படுங்க. பாத்தியா நம்ம நாய் எப்படி விளையாடுன்னு? இப்ப ஒன்னாய வட்டி காமிக்கிறேன் பாரு. ஏய் அங்க பாருடா, நம்ம ஒரு தபால்காரரு அவருக்கு உண்டான துணியை மாதிரி மாப்பிள மாதிரி வராரு. என்ன தபால்காரரையா நேரம் தப்பி வரீங்க? ஏயா அவன் ஆடி போய் வாரம் ஆடு விளையாட்டம் மாட்டிட்டு இருக்கீங்க. இந்த பாருங்கப்பா, பாண்டி பேருக்கு வந்த ரிஜிஸ்டர் தபால உள்ள போட்டு தொலைச்சிட்டேன். கொஞ்சம் கதவை தரங்க. ரிஜிஸ்டர் தபாலா? அப்படின்னா என்னங்க? உனக்கு புரியுறது மாதிரி அழகா சொல்றேன். அதாவது ரிஜிஸ்டர் தபால்னா போலீஸ் வாரண்ட்னு அர்த்தம். வாரண்ட் அப்படின்னா? ஐயோ, உள்ள போட்டிருக்கிற தபாலை எடுத்து கொண்டு போய் அச்சம்புதூர் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தேன்னு வச்சுக்க, நீங்க 2 பேரும் இப்படி வெட்டியா உட்காந்து காவல் காக்க வேண்டிய அவசியமே இல்ல. அவங்களே பிடிச்சு கொண்டு கொடுத்துருவாங்க. நான் ஒருத்தன் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்க வேண்டிய தபால் எடுத்தாந்து இங்க போட்டுட்டேன், இங்க போட வேண்டிய தபால் எடுத்து கொண்டு போய் அங்க கொடுத்துட்டேன். அதனால வந்த வேலைதான் இதெல்லாம். திறங்கப்பா. டேய் சந்திரா, ஆளுங்க யாராச்சும் வராங்களான்னு பாடுறா. ஏய் வந்தா என்னடா, ஊருக்கு நல்லதானே சேரும். ஊரை நம்ம பாராட்ட போகுது. இப்படி தபால்காரையா சீக்கிரம் ஆகட்டும். என்ன அப்படியே நின்னுட்டீங்க? என்ன தபால்காரர, தபால்லாம் எடுத்துட்டீங்களா? எடுத்தாச்சு. உங்க 2 பேர் உதவியையும் மறக்கவே முடியாது. இப்ப நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? நேரா போலீஸ் ஸ்டேஷன் போறேன். அங்க கொண்டு போய் இந்த தபாலை கொடுக்குறேன். அவங்க பாண்டிய பிடிச்சாந்து உங்கள்கிட்ட பிடிச்சாங்க. இங்கேயே காவல் காத்துக்கிட்டு இருங்க, வர்றேன். என்ன தபால்காரையா, உடம்ப பார்த்தா ஏதோ தகராறு பண்ணிட்டு தப்பிச்சுட்டு போற மாதிரி இருக்கு. முகத்தையும் மொழியையும் பார்த்தா திருட்டுத்தனம் பண்ணிட்டு என்கிட்டயே மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கு. செந்தில உங்ககிட்ட பொய்யெல்லாம் சொல்லுவேனா? ஒண்ணு இல்ல, பாண்டி ஒரு 10,000 ரூபாய் பணத்தை எடுத்து உள்ள போட்டுருந்தேன். ஓட்ட பிரிச்சு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வர்றேன். மட்டுமா? இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. இலக்காரம் இப்படி எல்லாம் சொன்னா நாங்க நம்பிடுவோமா? உம்ம மாதிரி நான் 4 எழுத்து படிக்கலையே தவிர எந்த விதத்திலையும் உன்னை விட நான் விவரத்துல குறைஞ்சவனே இல்ல. அப்போ நான் வரட்டுமா? தாராளமா போயிட்டு வாங்க.
நம்ம ஊரு நீங்க போறதுக்கு என்கிட்ட கேட்கணுமா? சந்திரா எப்படி நம்ம ஐடியா? அண்ணே தபால்காரருக்கு ஓட்ட பிரிச்சு இறங்குற ஐடியாவை நான் தானே கொடுத்தேன். அண்ணே இவன் போய் சொல்றானே, நாங்க 2 பேரும் சேர்ந்தானே கொடுத்தோம். ஓட்ட பிரிச்சு உள்ள இறங்குறதுக்கு ஐடியாவை நீங்க கொடுத்தீங்க, 2 பேரும் சேர்ந்து கொடுத்தீங்க. ஐயோ அவன் எப்படிடா வெளியேறி தப்பிச்சு போனான்? நாங்க குனிஞ்சோமா? அவன் எங்க மேல ஏறி போனான். ஆமாண்ணே. குனிய வச்சு காரியத்தை அவன் கெடுத்துட்டு போயிட்டானா? இதுக்கு மேல வண்டி நிக்காது சார், டைம் ஆச்சு, புறப்படலாங்களா? வடகா எல்லாம் திட்டுவாங்க சார். கொஞ்சம் இருங்க சார். என்ன சார் நீங்க? அது வந்துட்டாரு சார், பாருங்க சார். உயிர் இது வரைக்கும் நான் உங்களை மறக்க மாட்டேன். பாண்டி, பணம் கரெக்டா இருக்கு, மனசை தவற விடாத, நல்ல முறையில் போயிட்டு வா. பாண்டி இதை வச்சுக்க. இது எதுக்கு? கை செலவுக்கு வச்சுக்கங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க டாக்டர் உதயமூர்த்தி பேஷண்ட் ராஜா தானே? பப்பிக்கு தானே பணம் கட்டணும்? ஆமா. டாக்டர் உதயமூர்த்தி உள்ள இருக்காரு, அவரை பார்த்து வந்து பணத்தை கட்டுங்க. நம்மளே இந்த விஷயத்தை தாங்கிக்க முடியலையே, ராஜாவுக்கு தெரிஞ்சா? எல்லாம் விதிப்படி நடக்கும். தள்ளு கொஞ்சம். நல்லா இருந்த குழந்தைகிட்ட நீங்க 10 மாசத்துல செத்துடுவீங்கன்னு வேற யாரோ சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் டாக்டரால கூட அவளை குணப்படுத்த முடியாம போயிடுச்சு. நீ பப்பி மேல வச்சிருந்த பாசத்தை விட பப்பி மேல வச்சிருந்த பாசம் அதிகமா போச்சு. நீ செத்து போயிடும் தெரிஞ்சுதா என் கூட பேச முதல்ல அன்னைக்கே சொன்னீங்க. டாக்டர் டாக்டர், உன்னை காப்பாத்துறதுக்காக எப்படி எல்லாமோ கஷ்டப்பட்டு பணம் கொண்டாந்துருக்கம்மா. பாருமா, பணம் கொண்டாந்துருக்கம்மா. பேசுமா, பாருமா. அப்பி, ஐயோ அப்பி, அப்பி, அண்ணன் கூட பேசுமா.